إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் இன்றைய தினமும் அவனுடைய மார்க்கத்திலிருந்து குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை படிக்கின்ற கேட்கின்ற பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இப்படி இந்த சந்தர்ப்பத்தை தருகின்ற அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படுகின்ற செய்திகள் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தி, நாங்கள் வாழ்க்கையிலே அமுல்படுத்தக்கூடிய செய்திகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி அமைய வேண்டும், ஒரு குடும்பத்தின் நிம்மதி, ஒரு குடும்பத்தின் சந்தோஷம் எந்த அடிப்படையில் அந்த குடும்பத்தை அமைத்தால் ஏற்படும் என்பது சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமைவதற்கு மணமகன் மணமகளுடைய விருப்பம் தேவை. அதற்குரிய ஆதாரங்களை பார்த்தோம். ஒரு பெண்மணியை பொறுத்தவரையில் அவளுக்கு தன்னுடைய கணவனை தேர்வு செய்கிற உரிமை இருந்தாலும் தன்னுடைய பொறுப்புதாரி தன்னுடைய வலியோடு சேர்ந்துதான் அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். அதனூடாகத்தான் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படும். அதே போன்று எங்களுடைய சூழலில் இருக்கின்ற ஒரு சில தவறுகள், குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பால் நடக்கக்கூடிய காரியங்களும் எங்களுடைய குடும்ப சந்தோஷத்தை இல்லாமலாக்கி விடுகின்றது என்பதை பார்த்ததோடு, நேற்றைய தினம் சீதனம் என்று சொல்லப்படுகிற சமூக கொடுமை குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை, மன மகிழ்ச்சியை பல வழிகளில் பாதிக்க செய்கிறது மட்டுமல்லாமல் மறுமை பாக்கியத்தையும் இல்லாமலாக்கி விடுகிறது என்பது சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று இன்றைய தினம் ஒரு குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமைய வேண்டுமா, ஒரு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக கழிய வேண்டுமா, அதற்கு தேவைப்படுகிற இன்னொரு அடிப்படைதான் கணவன் மனைவி என்று சொல்லப்படுகிற குடும்பத்தின் இரண்டு அங்கத்தவர்கள், குடும்பத்தின் இரண்டு உறுப்பினர்கள்,
அவர்கள் ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய கடமைகளை புரிந்து சரியாக செய்கிற பொழுதுதான் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அமையப் போகிறது. எனவே குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கவிருக்கின்ற ஒரு ஆண் மகன், குடும்ப வாழ்க்கையை நடத்துகின்ற ஒரு பெண்மணி முதல் கடமையாக என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கணவனாக இருப்பவர்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை படிக்க வேண்டும். மனைவியாக இருப்பவள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்பதை படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் குர்ஆன் ஹதீஸுடைய நிழலில் ஒருவருக்கொருவர் உதவி புரிந்து ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருந்து அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக செல்வதற்கு அது காரணமாக இருக்க போகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டியது என்ன, ஒரு மனைவி தன்னுடைய கணவனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் ஒரு மனைவிக்கு என்ன ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கிறது என்பது சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை குர்ஆன் ஹதீஸுடைய நிழலில் இருந்து நாங்கள் படித்துக் கொள்வோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, திருமணத்தின் முதல் கட்ட நோக்கம் என்ன? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வமின் ஆயாத்திஹி அன் கலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதற்குள்ள அத்தாட்சிகளில் உள்ளதுதான் உங்களிலிருந்தே உங்களுக்கான ஜோடியை படைத்து வைத்திருப்பது, உங்களிலிருந்தே உங்களுக்கான மனைவியை படைத்து வைத்திருப்பது. எதற்காக தெரியுமா அந்த ஜோடி? எதற்காக தெரியுமா அந்த மனைவி? லிதஸ்குனு இலைஹா, ஆண்களாகிய நீங்கள் அந்த பெண்ணிடத்தில் அமைதி காண வேண்டும், ஆண்களாகிய நீங்கள் அந்த பெண்ணிடத்தில் சந்தோஷம் அடைய வேண்டும். இதற்குத்தான் திருமணம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்கிறது? குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நோக்கத்தை சொல்கிறது. குடும்ப வாழ்க்கையின் மூலம் ஒரு ஆண் மகன் தன்னுடைய மனைவியை பார்க்கிற பொழுது, மனைவியுடைய செயற்பாடுகளை பார்க்கிற பொழுது, மனைவியுடைய நடவடிக்கைகளை பார்க்கிற பொழுது ஒரு கணவனுடைய உள்ளத்துக்கு அமைதி கிடைக்க வேண்டும், ஒரு கணவனுடைய உள்ளத்துக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இது உங்களுக்குரிய தலைப்பு என்பதனால் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு பெண்மணிகளும், ஒவ்வொரு தாய்மார்களும், ஒவ்வொரு மனைவிமாரும் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை, எங்களுடைய செயற்பாடுகள், எங்களுடைய நடவடிக்கைகள் கணவனை சந்தோஷப்படுத்துகிறதா? கணவனுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்துகிறதா? கணவனை மகிழ்ச்சி ஊட்டுகிறதா? சிந்தித்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, பெரும்பாலும் அதிகமானவர்களுடைய பதில் எப்படி தெரியுமா வரும்? இல்லை என்று வரும், அல்லது மிக குறைவு என்று வரும். நான் சரியாக நடக்கிறேன் என்று சொல்கிற பெண்களாக சமூகத்து பெண்களை காண முடியாது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் ஒவ்வொருவரும் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? திருமணத்தினூடாக இஸ்லாம் எந்த மன அமைதியை விரும்புகிறதோ, கணவனுக்கு எந்த சந்தோஷம் வர வேண்டும் என்று விரும்புகிறதோ அந்த மன அமைதியை கொடுப்பவளாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா இந்த பொறுப்பு? ஏன் தெரியுமா இந்த கடமை? ஏன் தெரியுமா ஒரு பெண்மணி படி இருக்க வேண்டும்? ஆண் மகனை பொறுத்தவரையில் வீட்டுக்குள் முடங்கி கிடப்பவன் அல்ல, சமூகத்தோடு புழங்கக்கூடியவன், பொருளாதாரத்தை திரட்டக்கூடியவன், சமூகத்திலே பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடியவன். பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து விட்டு, சமூகத்துக்காக பாடுபட்டு விட்டு, குடும்பத்துக்காக உழைத்து விட்டு பலவிதமான பிரச்சனைகளை உள்ளத்தில் சுமந்தவனாக வருவான். பலவிதமான யோசனைகளோடு, பலவிதமான சிந்தனைகளோடு வீட்டை நோக்கி வருவான். வீட்டுக்குள் வருகிற பொழுது இடி விழுந்தால் எப்படி இருக்கும்? வீட்டுக்குள் வருகிற பொழுது பொம்ஸ் வெடித்தால் எப்படி இருக்கும்? அந்த கணவனுக்கு நிம்மதி இருக்குமா? அந்த கணவனுக்கு சந்தோஷம் இருக்குமா? பொம்ஸ் வெடிக்கிறனா தெரியும் தானே. வீட்டுக்கு நம்ம கொண்டு போய் அணுகுண்ட போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மனைவியின் முகம், ஒரு மனைவியின் வரவேற்பு, ஒரு மனைவியின் சிரிப்பு அந்த கணவனுடைய உள்ளத்தை வெல்ல வேண்டும். அந்த கணவன் பட்ட பிரச்சனைகளை எல்லாம் மறக்கடித்து விட வேண்டும். அப்படி மனைவிமாராக இருக்கிறோமா? பாருங்கள் சகோதரிகளே, எங்களுக்கு முன்னால் இஸ்லாத்துக்காக, ஈமானுக்காக
மறுமைக்காக வாழ்ந்த பெண்மணிகளை பாருங்கள், எப்படியெல்லாம் தன்னுடைய கணவன்மாரை சந்தோஷப்படுத்தினார்கள் என்று பாருங்கள். ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்கிறேன். முஸ்லிமிலே 1301வது செய்தி, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் உம்மு சுலைம் அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். நாங்கள் சில தினங்களுக்கு முன்னால் பார்த்தோம். அபூ தல்ஹாவே இஸ்லாத்துக்கு வாரும், அதுதான் நீர் எனக்கு தருகிற மகர் என்று சொல்லி இஸ்லாத்துக்கு எடுத்து சிறந்த மகர் கொடுத்து எடுத்து முடித்தார்கள் அல்லவா. அந்த பெண்மணிக்கும் அபூ தல்ஹாவுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்து அபூ தல்ஹா வீட்டில் இல்லாத நேரத்தில் அந்த குழந்தை மரணித்து விடுகிறது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நம்மட கணவர் வீட்டுக்கு வெளியே போயிட்டாரு, நம்மட கணவர் பிசினஸுக்கு போயிட்டாரு, நம்மட புள்ளைக்கு சுகம் இல்லாம இருக்குது, நோய் பிடிச்சிட்டது. நம்ம முதலாவது செய்யற வேலை என்ன தெரியுமா? கணவன் என்ன நிலைமையில் இருப்பாரு, கணவன் எப்படி பிரச்சனையில் இருப்பாரு, எதையும் நம்ம யோசிக்க மாட்டோம். உடனே போன் பண்ணியாச்சு, கோலை போட்டு கணவருக்கு தான் முதலாவது சொல்ல புள்ளைக்கு சுகம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அவருக்கு யோசனைக்கு மேல யோசனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. ஏன் பெண்மணிகளை இப்படி இருக்க வேண்டும்? இந்த உம்மு சுலைம் என்ன தெரியுமா சொன்னார்கள்? தன்னுடைய குடும்பத்தவர்களை எல்லாம் பார்த்து சொன்னார்கள், பிள்ளை மரணித்த செய்தியை அபூ தல்ஹாவுக்கு நீங்கள் சொல்லக்கூடாது, நான் அதை சொல்லிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு மரணித்த பிள்ளையை நல்ல முறையில் சுத்தி விடுகிறார்கள், கஃன் செய்கிறார்கள். கஃன் செய்து ஒரு வீட்டு மூலையில கொண்டு போய் வச்சிடுறாங்க. வைத்து விட்டு என்ன தெரியுமா செய்கிறார்கள்? தன்னை நல்ல முறையில் அலங்கரித்துக் கொள்கிறார்கள். ஏனே நாட்களை விட தன்னை அழகுபடுத்திக் கொள்கிறார்கள். அழகுபடுத்திக் கொண்டு கணவர் வந்தவுடனே வீட்டு வாசலுக்கு சென்று கணவரை வரவேற்கிறார்கள். கணவர் வந்தவுடனே கேட்கிறார், புள்ளட நிலம் என்ன, புள்ள எப்படி இருக்குது? பொய் சொல்லாமல் அவர்கள் சொல்கிறார்கள், ஏனே நாட்களை விட அமைதியாக இருக்கிறது. அல்லாஹு அக்பர்! எப்படி கணவனுக்கு சந்தோஷம் கொடுத்தார்கள்! ஏனே நாட்களை விட பிள்ளை அமைதியாக இருக்கிறது என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அன்றைய இரவு வாய்க்கு ருசியான சாப்பாடு, அன்றைய இரவு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை. அல்லாஹு அக்பர்! பிள்ளை மரணித்திருக்கிறது, கணவனை எப்படி சந்தோஷப்படுத்தினார்கள் தெரியுமா? குடும்ப வாழ்க்கை முடிந்து மனைவிக்கு விளங்குகிறது, என் மூலம் கணவன் பூரண சந்தோஷம் அடைந்து விட்டார் என்று விளங்கிய பிறகு கணவனை பார்த்து ஒரு கேள்வி, கணவரே, உங்களுக்கு ஒரு மனிதர் ஒரு பொருளை அமானிதமாக தருகிறார், அந்த பொருளை திருப்பி கேட்டா கொடுப்பீர்களா, கொடுக்க மாட்டீர்களா? கொடுக்கத்தானே வேண்டும். அப்படி சொன்னவுடன் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஆண் குழந்தையை அமானிதமாக தந்தான், அந்த குழந்தையை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர்! எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைய எவ்வளவு சிம்பிளா கொடுத்தார்கள் பாருங்கள். எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைய கணவனுக்கு எவ்வளவு சிம்பிளாக கொடுத்தார்கள் பாருங்கள். அல்லாஹு அக்பர்! கணவன் கவலைப்படுகிறார், நம்ம இவ்வளவு சந்தோஷத்தில் இருக்கும் பொழுதும் நீ புள்ளியுடைய மரண செய்தியை சொல்லவில்லையே என்று சொல்லிவிட்டு ஓடோடி சென்றார்கள் நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு. அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மனைவி செய்த வேலையை பாருங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொன்னார்கள்? பாரக்கல்லாஹு லகுமா ஃபீ காபிரி லைலத்திகுமா என்று சொன்னார்கள். நீங்கள் இரண்டு பேரும் நேற்றிரவு நடத்திய குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர்! இந்த ஹதீஸை அறிவிக்கிற அறிவிப்பாளர் சொல்கிறார், அபூ தல்ஹாவுக்கும் அதே உம்மு சுலைமுக்கும் 7 ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள், 7 பேரும் குர்ஆனை சுமந்த ஹாஃபில்களாக இருந்தார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர்! எதனால் இந்த பாக்கியம் கிடைத்தது? எதனால் இந்த சந்தோஷம் கிடைத்தது? எதனால் இந்த சாலிகான குழந்தைகள் கிடைத்தது? அந்த மனைவியுடைய பொறுமை, கணவனை வென்ற விதம். பிரச்சனையோடும் சோதனைகளோடும் கஷ்டத்தோடும் வேறுத்து விறுவிறுத்து வரக்கூடிய கணவனுக்கு மனைவி கஷ்டப்படுத்தவில்லை, மனைவி கவலைக்கு மேல் கவலை கொடுக்கவில்லை. தன்னை அலங்கரித்து தன்னை அழகுபடுத்தி அந்த மனைவியை கணவனை வரவேற்றார்கள். சந்தோஷமான முறையில் மரண செய்தியை எடுத்துச் சொன்னார்கள். இதுதான் எனக்கும் உங்களுக்கும் தேவை தாய்மார்களே, சகோதரிகளே. ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு சகோதரிகளும் திருமணம் முடிக்கிற பருவத்தில் இருக்கின்ற வாலிப பெண்மணிகளும் உள்ளத்தில் ஆழமாக இந்த செய்தியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கணவனை வெல்ல வேண்டுமா? உங்களுடைய கணவனை வெல்ல வேண்டுமா? அதற்குரிய ஒரே வழி, பிரச்சனையின் நேரத்தில் நீங்கள் ஆறுதல் சொல்லக்கூடியவளாக இருங்கள். கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவளாக இருங்கள். பொருளாதார நெருக்கடி உள்ள நேரத்தில் அதை சமாளித்துக் கொள்ளக்கூடிய நிலையில் இருங்கள். அப்பொழுது குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷப்படும். எவ்வளவு கெட்ட மனிதனாக இருந்தாலும்
அந்த கணவனை வெல்ல முடியும். இப்படி போனால் இல்லை என்றால் பெரும் பெரும் பிரச்சனைகளை குடும்ப வாழ்க்கையில் சந்திக்க வேண்டி வரும். அடுத்தது பாருங்கள், ஒரு மனைவி தன்னுடைய கணவனை எப்படி நிதானப்படுத்தி, எப்படி அமைதிப்படுத்தி ஒரு கணவனுடைய பிரச்சனையை நிவர்த்தி செய்கிறார்கள் என்று பாருங்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது மனைவி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் செய்கிற பாவங்களை எல்லாம் பார்த்துவிட்டு, அநியாயங்களை எல்லாம் பார்த்துவிட்டு ஹிரா குகையில் போய் விடுவார்கள். நபியாக வருவதற்கு முன்னால் ஹிரா குகையில் போய் இருப்பார்கள். அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். இதற்கு முன்னால் காணாத தோற்றம், மிக பயங்கரமான ஒரு விசாலமான ஒரு தோற்றம். நபிகளாரை இறுக்கி கட்டிப்பிடிக்கிறார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ கலக், படைத்த இறைவனின் பெயரை சொல்லி வாசிப்பீராக, ஓதுவீராக என்ற ஆரம்ப வஹீயுடைய வசனங்களை 3 விடுத்தம் கட்டிப்பிடிச்சு சொன்னார்கள். கடைசியில் நபிகளார் அந்த வசனங்களை ஓதினார்கள். நபிகளாருக்கு பயம் வந்து விட்டது, என்னடா நடக்குது இது? உடனே நபிகளார் யாரை தேடி வந்தார்கள் தெரியுமா? ஹதீஸில் வருகிற வார்த்தை, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தவர்களாக, நடுங்கியவர்களாக தன்னுடைய மனைவியை நோக்கி வந்து சொன்னார்கள், மனைவியே, கதீஜாவே, சம்மிலூனி சம்மிலூனி, என்னை போர்த்துவீராக போர்த்துவீராக, எனக்கு ஏதோ ஆபத்து நடந்திருக்கிறது போல விளங்குகிறது, என்னை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது நபிகளார் சொன்னார்கள். இந்த கட்டத்தில் ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு சகோதரிகளும் உங்களுடைய கணவன் இப்படி ஒரு நிலையில் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் எப்படி வரவேற்பீர்கள்? நீங்கள் எப்படி வரவேற்பீர்கள்? கணவன் பெரிய ஒரு பிரச்சனையை சந்தித்து விட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறார், பயந்தவராக, வேறுத்து விறுவிறுத்தவராக வந்தா நம்மட பொம்புலகப்படுற பாடு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், அந்த இடத்துல விழுந்து செத்துருவாரு. அந்த அளவுக்கு தான் ஊர்ல உலகத்தில் உள்ளவர்களை எல்லாம் அழைத்து என்ற கணவனுக்கு என்னமோ நடந்திருக்குது பாருங்க என்ன செய்து விடுவார்கள். கடுகு மணி மாதிரி இருக்கிற பிரச்சனைய எள்ளு மாதிரி ஆக்கி போடும், பெரிய விஷயமாக அணுகுண்டா ஆக்கி விடுவார்கள். அந்த கதீஜா நாயகி செய்த வேலை என்ன தெரியுமா? நபிகளாரை போற்றினார்கள், அமைதி அடையட்டும். முதலாவது நபிகளார் அமைதி அடையட்டும். அமைதி அடைந்த பிறகு நடந்த நிகழ்வை கேட்கிறார்கள். நபிகளார் சொன்னவுடனே ஆயிஷா அம்மையார் என்ன தெரியுமா சொன்னார்கள்? அன்றைக்கு இஸ்லாம் இருக்கவில்லை, அன்றைக்கு ஈமான் இருக்கவில்லை, ஆனால் அல்லாஹ்வை பற்றி ஒரு நம்பிக்கை இருந்தது. சொன்னார்கள், கல்லா முஹம்மதே, நீங்கள் நினைப்பது போன்று உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவில்லை, உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரவில்லை. வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான், அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் குடும்ப உறவை சேர்ந்து நடக்கிறீர்கள். வதஹமிலுல் கல்ல, கஷ்டங்களை சுமந்து கொள்கிறீர்கள். வதுஈனு அலா நவாயிபில் ஹக்கி, சோதனை கஷ்டம் பிரச்சனை என்று வந்துவிட்டால் உதவி செய்கிறீர்கள். வதக்ஸிபுல் மஅதூம, இல்லாதவர்களுக்கெல்லாம் உழைத்து கொடுக்கிறீர்கள். வதுக்ரில் லைஃப, வீட்டுக்கு வருகிற விருந்தாளிகளை எல்லாம் உபசரிக்கிறீர்கள். இவ்வளவு நல்ல பண்புகளை கொண்ட ஒரு மனிதனை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். எப்படி அமைதிப்படுத்தினார்கள் பாருங்கள், எப்படி நிதானப்படுத்தினார்கள் பாருங்கள். அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? நம்மட கணவன்மாரு பயந்து வீட்டுக்கு வந்தா எங்கட பொம்பளைகள் முதலாவது என்ன தெரியுமா செய்வாங்க? அவங்களோட மூளைக்கு போடுறதே, எங்க சூனியக்காரன் இருக்கிறான், எங்க சூனியம் வெற்றவன் இருக்கிறான். உடனே கூட்டிக்கிட்டு போயாச்சு. எதுக்கு தெரியுமா? என்ற கணவன் நல்லா தான் போனாரு, வீட்டை விட்டு வரும்பொழுது பயந்து விறுவிறுத்து வாரார், எவனோ சூனியம் செஞ்சுட்டான் போல. அல்லாஹு அக்பர். முதல் கட்டம் ஆண்களுடைய ஈமானை பறிக்கிற வேலையை தான் எங்களுடைய சமூகம் செய்கிறது. அடுத்த கட்ட தீர்வு என்ன தெரியுமா? அவர் சொல்லிடுவார், எவனோ சூனியம் வச்சிருக்கிறான் அவர் சொல்லிடுவாரு. அடுத்த கட்டம் இதுக்கு மருந்து செய்யணும். யாருக்கிட்ட போவாங்க? நம்முடைய சமூகத்தில் இருக்கிறாங்க, துவா கூடு, போத்தல் குப்பி எல்லாம் தொங்க போடுவாங்க தானே, அவர்களிடத்தில் போய் முதலாவது கழுத்து கொண்டு, இடுப்பு கொண்டு, கை கொண்டு, வீட்டு மூளை கொண்டு. அல்லாஹு அக்பர். இரண்டாவது கட்டம் ஈமானை பறிக்கிற வேலை. இப்படி ஒவ்வொரு கட்டம் கட்டமாக தன்னை ஈமான அல்லாஹ்வை பத்தின நம்பிக்கையை இல்லாமலாக்கி விடுவார்கள். ஆனால் ஈமான் இஸ்லாம் இல்லாத காலத்தில் அந்த கதீஜா அம்மையார் செய்த வேலை என்ன தெரியுமா? முதலாவது அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கொடுத்தார்கள், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கொடுத்தார்கள். என்னுடைய கணவர் நீங்கள் நல்லவர், நல்லது செய்பவர், சமூகத்துக்கு நல்லது நினைப்பவர், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை போட்டு அமைதிப்படுத்தி விட்டு என்ன தெரியுமா செய்தார்கள்?
அடுத்த கட்டம், அன்றைக்கு மக்காவிலே இருந்த ஒரு மனிதர் வரக்கத்து இப்னு நௌஃபல் என்று சொல்லப்படுகிற மனிதர். எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஏற்கனவே இறக்கப்பட்ட தௌராத்தையும் இஞ்சிலையும் படித்து வைத்திருந்தவர். ஆயிஷா நாயகிக்கு விளங்குகிறது, நபிகளாருடைய பிரச்சனைக்கு தீர்வு தேட வேண்டுமா, அறிவுள்ள ஒரு மனிதனிடத்தில் அழைத்து செல்ல வேண்டும். அதுவும் கண்ட கேட்ட அறிவு கிடையாது. ஏதோ தௌராத் இஞ்சில் என்று படிக்கிறாரே, அவரிடத்தில் போய் கேட்போம் என்று வரக்கத்து இப்னு நௌஃபலிடத்தில் அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்ற சகோதரனின் மகனே, என்னுடைய கணவருக்கு ஏதோ பிரச்சனை நடந்திருக்குது, கொஞ்சம் கேட்டு பாருங்கள் என்று கேட்டுவிட்டு வரக்கத்து இப்னு நௌஃபல் சொல்கிறார், உமக்கு எந்த தீங்கும் நடக்கவில்லை. உம்மிடத்தில் வந்தவர் மூசா நபியிடத்தில் வந்த நாமூஸ் ஜிப்ரீல் தான் வந்திருக்கிறார். அல்லாஹு அக்பர். தந்த கணவனை எப்படி வழி நடத்துகிறார்கள் என்று பாருங்கள். ஒரு மனைவி கணவனை நல்லவனாக மாற்ற வேண்டுமா, கணவனை சிறந்தவனாக மாற்ற வேண்டுமா, ஒரு பெண்ணுடைய கையில இருக்குது. ஒரு பெண்ணுக்கு முடியும். நபிகளார் சொன்னார்கள், பெண்களை பற்றி அத்ஹபு நபி லுப்பிர் ரிஜால் என்று சொன்னார்கள். கணவனுடைய புத்தியை போக்கக்கூடியவர்கள், கணவனுடைய புத்தியை புரட்டி விடக்கூடியவர்கள். புரட்டவில்லை என்கிற பெண்மணிகள் 25 வருடம் 30 வருடம் இரக்கமாக பாசமாக வளர்த்த தாயை விட்டும் மகனை பிரித்தெடுத்து விடுகிறாள், தந்தையை விட்டும் பிரித்தெடுத்து விடுகிறாள், சகோதர சகோதரிகளை விட்டெல்லாம் பிரித்து விடுகிறாளா இல்லையா? இப்படியெல்லாம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு என்ன செய்ய முடியாதா? அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கொடுத்து, ஈமானை இஸ்லாத்தை கொடுத்து தன்னுடைய கணவன்மாரை அமைதிப்படுத்த தெரியாதா? எனவே எங்களுடைய பெண் சமூகம் முதலாவது விளங்க வேண்டியது என்ன தெரியுமா? கணவன்மாரை வெல்ல வேண்டுமா, உள்ளத்தை அமைதிப்படுத்தி பழகுங்கள். பிரச்சனையோடு வருகிற மனிதனுக்கு பிரச்சனை அதிகரிக்க செய்யாதீர்கள். கடன் தொல்லையோடு வருகிற மனிதனுக்கு நீங்களும் போட்டு கஷ்டம் கொடுக்காதீர்கள். கணவன் கடனோடு வருகிறார், வீட்டில் சாப்பாட்டுக்கு வசதி இல்லையா, கஞ்ச குடிச்சிட்டு இருப்போம்ப்பா, கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுங்கள். உடுப்பதற்கு ஆடை வசதி இல்லையா, ஒன்றும் இல்லாவிட்டால் பரவாயில்லை, வாருங்கள் இருப்பதை துவைத்து உடைத்துக் கொள்வோம், உடுத்துக் கொள்வோம் என்று கணவன் அமைதிப்படுத்த முடியாதா? இப்படி நடந்தால் சந்தோஷம் வராதா? இல்லாத கணவனுக்கிட்ட போய் 1000 சல்லிய கேட்டா என்னங்க நடக்கும்? கடன்பட்டு சமூகத்தில் தொல்லப்பட்டு வாரவர்கிட்ட போய் புள்ளோளுக்கு கொடுக்கிறதுக்கு சாப்பாடு இல்ல, வாங்கிக்கிட்டு வாப்பான்னு விரட்டினா பிரச்சனை வராதா? அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, படித்துக் கொள்ளுங்கள் பாடத்தை. கணவனை வென்று, கணவனை அமைதிப்படுத்தி, கணவனை சமாதானப்படுத்தி வெல்வதுதான் ஒரு பெண்மணிக்குள் அழகு. அடுத்தது பாருங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்த அறிவுரை என்ன தெரியுமா? ஒரு கணவர் வெளி பிரதேசங்களுக்கு பயணம் செய்துவிட்டு வீட்டுக்கு வருகிறார் என்று சொன்னால், இரவு நேரத்தில் வீட்டுக்கு வருவதாக இருந்தால் திடீரென்று நீங்கள் வீட்டுக்குள் நுழைய வேண்டாம், திடீரென்று நீங்கள் வீட்டுக்குள் போக வேண்டாம். ஏன் காரணம்? கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், கொஞ்சம் டைம் கொடுங்கள். வீட்டுக்கு போறதுக்கு முன்னால மனைவிக்கு அறிவியுங்கள், இப்படித்தான் இன்னும் 1 ஹவர்ல நான் வீட்டுக்கு வருவேன், இன்னும் 2 மணித்தியாலத்தில் நான் வீட்டுக்கு வருவேன் அறிவித்து விட்டு தாமதமாக செல்லுங்கள் என்று சொன்னார்கள். எதற்கு தெரியுமா? நபிகளார் சொன்ன வார்த்தையை பாருங்கள், ஹத்தா தஸ்தஹித்தல் மகீபத்து. கணவனோடு இல்லாமல் இருந்த மனைவி தண்ட களைய வேண்டிய முடிகளை எல்லாம் களைந்து தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தலைமுடியெல்லாம் பரட்டியா, கணவன் பக்கத்தில் இல்லதானே, தலைமுடியெல்லாம் பரட்டியா போயிருக்கும். அந்த பெண்மணி தலைமுடியை வாரி தன்னை அழகுபடுத்தி வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்து வீட்டுக்கு போங்க என்று சொல்றாங்க. எதற்கு இதை நபிகளார் சொன்னாங்க? எதற்கு இதை நபிகளார் சொன்னாங்க? கணவன்மாரே, நீங்க திடீர்னு வீட்டுக்கு போயிட்டா அவள் சமையலறையில் உடுத்த உடுப்போட இருப்பாள், அவளை பார்த்தா உங்களுக்கு இன்னும் வெறுப்பு தான் வரும். முடிய வாரி கட்டி இருக்க மாட்டாள், தலைவிரி கோலத்தோ என்னடா இது பேய் மாதிரி இருக்குது, அவனுக்கு வீட்டை விட்டு ஓடினா நல்லம் போல இருக்கும். அப்படித்தானே எங்களுடைய பெண்மணிகள் நடக்கக்கூடிய முறை. நபிகளா சொல்லுகிறார்கள், ஆண்களுக்கு நீங்கள் திடீரென்று வீட்டுக்கு போக வேண்டாம், அவர்களை கொஞ்சம் உங்களை வரவேற்க தயாரிப்பு கொடுக்கிறதுக்கு இடம் கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். என்றால் பெண்மணிகள் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? கணவன் வீட்டுக்கு வருகிறார் என்று விளங்கிக் கொண்டால், கணவன் வீட்டுக்கு வந்து சேருவார் என்று விளங்கிக் கொண்டால், தன்னை அழகுபடுத்தி நறுமணங்களை பூசி தலைமுடியை வாரி எண்ணெய் வைத்து தன்னை கவர்ச்சிப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். கணவன் வந்தால் சந்தோஷப்படக்கூடிய நிலையில்தான் எங்களுடைய பெண்மணிகள் அந்த கணவன்மாரை வரவேற்க வேண்டும் என்ற ஒழுக்கத்தை பெண் சமூகத்துக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள்.
அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்கின்ற என்னுடைய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். இப்படி நாங்கள் கணவன்மாரை வரவேற்கிறோமா? கணவன்மாருக்கு இப்படி நாங்கள் சந்தோஷத்தை கொடுக்கிறோமா? எங்கட பெண்மணிகளுக்கு அழகழகான ஆடைகளை வாங்கி கொடுத்திருப்போம். எங்கட கணவன்மாரை பாராட்டணும். நாளைக்கு இருக்குது உங்களுக்கு கணவன்மார நல்ல அழகான ஆடைகளை வாங்கி கொடுத்திருப்பாங்க. இந்த பெண்மணிகள் இருக்கிறாங்க தானே, ஒரு நாள் அந்த அழகான ஆடைகளை உடுத்து ஆம்பளைய வரவேற்க மாட்டாங்க, கணவனை வரவேற்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், அல்லது திருமணத்துக்கு போகணும், அல்லது வாகனத்துக்கு ஏறணும், அப்பதான் அழகழகா உடுத்துக்கிட்டு நகையெல்லாம் தொங்க போட்டுக்கிட்டு அடுத்தவனுக்கு காட்டுறதுக்கா இது? அடுத்தவனுக்கு அழகை காட்டுவதற்கா இது? உங்களுடைய கணவனுக்கு காட்டுங்கள், படுக்கை அறையில் காட்டுங்கள். உங்களுடைய கணவனை சுருக்க சொல்வதானால் எப்படி தெரியுமா நீங்கள் வைக்க வேண்டும்? எப்படி தெரியுமா நீங்கள் வைக்க வேண்டும்? அந்த கணவனுக்கு வேறு எந்த பெண்களிலும் சிந்தனை வரக்கூடாது. உங்களுடைய சிந்தனை மாத்திரம் உள்ளத்தில் இருக்கிற அளவுக்கு கவர்ச்சி கொடுத்து, அழகு கொடுத்து அந்த கணவனை உங்களோடு வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம நடந்து கொள்ற முறை, எங்களுடைய ஆடை கலாச்சாரம், கணவனோடு நடந்து கொள்கிற முறை, அந்த கணவனுக்கு என்ன தெரியுமா செய்கிறது? பாதையில் செல்லும் பொழுது ஒரு அரைக்குறை போட்டோவை கண்டுறான். அந்த பொம்புல நல்லம் போல விளங்குது. காலம் முழுக்க விபச்சாரத்தில் காலத்தை கழிக்கக்கூடிய அந்த பொம்புல அவனுக்கு நல்லம் போல விளங்குது. ஏன் தெரியுமா? எங்கட பெண்கள் தான் அழகா காட்டலையே, வீட்டுள்ளுக்கு காட்டுறோமா? நம்ம எங்கட கணவன்மாட உள்ளத்துக்கு சந்தோஷத்தை போடுறோமா? எனவே அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கணவன்மாருடைய உள்ளத்துக்கு எந்த அளவு சந்தோஷம் போடலாமோ அந்த அளவுக்கு போட்டு பழகுங்கள். எந்த அளவுக்கு போட வேண்டும் தெரியுமா? உங்களுடைய கணவனுக்கு வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு ஆண் மகன் பாதையிலே நடந்து செல்கிற பொழுது ஒரு அழகான பெண்ணை கண்டுவிட்டார். அந்த பெண்ணுடைய அழகு இந்த ஆணுடைய உள்ளத்துக்கு பிடித்து விட்டது. நடக்கலாமா? நடக்க முடியாதா? நபிகளாருக்கே நடந்திருக்கிறது. உடனே நபிகளார் என்ன செய்தார்கள்? தண்ட மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட போய் தண்ட ஆசையை நிறைவேற்றி கொண்டார்கள். இப்பொழுது நம்ம பாதையில போகும் பொழுது ஒரு பெண்ணை கண்டுட்டோம், அந்த பெண்ணுடைய அழகு நம்ம உள்ளத்துக்கு பட்டுட்டுது. நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி தெரியுமா இருக்கும்? நம்மட பொஞ்சாதி கிட்ட போகலாமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தூங்கி எழுமினா குளிக்கிறது எத்தனை மணிக்கு தெரியுமா? துஹருக்கு பின்னால. பவல் சாப்பாடாக்கினா உடுப்ப மாத்திரம் எத்தனை மணிக்கு தெரியுமா? மகரிபுக்கு பின்னால. கிடையப்பா, இப்படித்தானா ஒரு பெண்மணி இருக்க வேண்டும்? வீட்டின் அலங்காரம் இப்படித்தானா இருக்க வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். எனவே சமூகத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டுமா? சந்தோஷமான குடும்பங்கள் உருவாக வேண்டுமா? கணவனை வெல்லக்கூடிய பெண்களாக, கணவனை வெல்லக்கூடிய மனைவிமார்களாக எங்களுடைய பெண்மணிகள் மாற வேண்டும் என்பதை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். பாருங்கள், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி தன்னுடைய கணவனை புரிந்து நடந்தார்கள் என்று பாருங்கள். அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அபூ தல்ஹா அவர்களுக்கும் ஒரு பிள்ளை பிறக்கிற கட்டத்தில் இருக்கிறது. ஒரு பிள்ளை பிறக்கிற கட்டத்தில் இருக்கிறது. அபூ தல்ஹா அவர்களை பொறுத்தவரையில் நபிகளாரோடே தான் சுத்தி கொண்டிருப்பார்கள், நபிகளாரோடே பயணம் செய்து கொண்டிருப்பார்கள். இப்ப தண்ட மனைவிக்கு பிரசவ வேதனை, பக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன தெரியுமா சொல்றாங்க? ரெண்டு கையையும் ஏந்திக்கிட்டு அல்லாஹ் கிட்ட முறைப்பாடு சொல்றாங்க, என்னுடைய ரப்பே, உனக்கு நன்றாக தெரியும் நான் நபிகளாரை பிரிந்திருந்ததில்லை. என்னுடைய மனைவிக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நிலை நபிகளாரை விட்டும் என்னை பிரித்து விட்டது. இந்த செய்தி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா காதுல விழுகிறது. உடனே என்ன தெரியுமா சொன்னார்கள்? அபூ தல்ஹாவே, என்னுடைய கணவரே, உங்களுக்கு நபிகளாருக்கு பக்கத்தில் இருப்பதுதான் விருப்பமா? நீங்கள் போய் கணவரோடு இருந்து நபிகளாரோடு இருந்து கொள்ளுங்கள், நான் என்னுடைய வருத்தத்தை பொறுத்துக் கொண்டு பிள்ளையை பெற்றெடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய கணவரை அனுப்பி வைத்தார்கள். அல்லாஹு அக்பர்! எப்படி மனைவி என்று பாருங்கள் சகோதர சகோதரிகளே. கணவனுக்கு கொண்டு விருப்பமா? நல்ல காரியம் விருப்பமா? அந்த விருப்பத்தை நீங்கள் செய்துவிட்டு வாருங்கள், நான் என்னுடைய பிரசவத்தை கூட பொறுத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். திருமணம் முடித்து வாழ்பவர்களுக்கு தெரியும் பிரசவ வேதனை எவ்வளவு வருத்தமானது. ஒவ்வொரு மனைவிமாரும் என்ன விரும்புவாங்க? என்னுடைய கணவன் பக்கத்தில் இருக்கும், அப்படித்தானே விரும்புவாங்க. அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஆசை இருக்கல்லையா? இருந்தது.
அதனாலதான் பக்கத்தில் நிறுத்திக் கொண்டார்கள். ஆனால் அதை விடவும் கணவனுடைய ஆசை என்ன தெரியுமா? நபிகளாருக்கு பக்கத்தில் இருப்பதுதான். அதை விளங்கிக் கொண்ட மனைவி என்னுடைய கணவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன தெரியுமா சொன்னார்கள்? கணவரே, நீங்கள் போய் நபிகளாரோடு இருந்து கொள்ளுங்கள், நான் என்னுடைய பிரசவ வேதனையை பொறுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். இதனால அந்த சஹாபா சமூகம் சந்தோஷமாக வாழ்ந்தது. சஹாபா சமூகம் இஸ்லாமிய குடும்பத்துக்கு உதாரணம் சொல்கிற அளவுக்கு அற்புதமான குடும்பம் நடத்தினார்கள் அல்லவா? காரணம் என்ன தெரியுமா? இது போன்ற புரிந்துணர்வுகள், இது போன்ற விட்டுக் கொடுப்புகள். அடுத்ததாக, கணவனை வெல்ல விரும்புகிற ஒரு மனைவி, சந்தோஷமான ஒரு குடும்பம் நடத்த விரும்புகிற ஒரு பெண்மணி எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? கணவனுக்கு கணவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தவறுகளை, கணவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய குறைகளை பல பேரிடத்தில் சொல்லித் தெரியாமல் மறைக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். கணவனுடைய குறைகளை, கணவனுடைய ரகசியங்களை மறைக்கக்கூடிய பெண்மணியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன தெரியுமா சொல்லி காட்டுகிறான்? ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. ஆண்களை பார்த்து சொல்கிறான், பெண்களையும் பார்த்து சொல்கிறான். ஹுன்ன லிபாசுல் லக்கும், பெண்களாகியவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள், நீங்கள் பெண்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள். எப்படி அழகான இலக்கியம் நிறைந்த குடும்ப வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வார்த்தை என்று பாருங்கள். நபிகளார் தெரியுமா சொல்றாங்க? பெண்கள் என்பவர்கள் ஆணுக்கு ஆடை, ஆண்கள் என்பவர்கள் பெண்ணுக்கு ஆடை. அப்படி என்றால் ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படி தெரியுமா சந்தோஷமா இருக்கணும்? நம்ம எதுக்கு உடுப்பு போடுறோம்? நம்ம எதுக்கு நம்ம ஆடைகளை அணிகிறோம்? மழை பொழிகிறது, நம்மட உடம்புக்கு நேரா தண்ணி படக்கூடாது, அப்படித்தானே? மழை பொழிகிறது, உடம்புக்கு நேராக தண்ணீர் படக்கூடாது, அதற்காக அதற்கென்று ஒரு ஆடையை போடுவோம். பாதையிலே நம்ம வாகனத்தில் வேகமாக செல்கிற பொழுது அதற்கென்ன ஜெக்கெட்டு அது இதெல்லாம் போட்டுக்கணும். எதற்கு? தூசிகள் மேனியில் படக்கூடாது, அப்படித்தானே? அதுக்கு தானே ஆடை போடுறோம். நம்ம கடுமையான சூடு அடிக்கிறது, அதுக்கு நம்ம வேற உடுப்பை போட்டுக்கொள்றோம். நம்ம ஏன்? சூடு நேரடியாக உடம்பை தாக்கக்கூடாது, அப்படித்தானே? குளிர் பிரதேசங்களுக்கு போய்விட்டால் அதற்கு நம்ம வேற ஆடைகளை போட்டுக் கொள்கிறோம். எதற்கு? குளிர் உடம்பை தாக்கிவிடக் கூடாது. அல்லாஹு அக்பர். எவ்வளவு அழகான ஆழம் நிறைந்த ஒரு வசனம் என்று பாருங்கள். ஒரு பெண்மணி ஆணுக்கு ஆடையாக இருக்க வேண்டும். ஆடை என்ன தெரியுமா? எப்படி மழை துளி படாமல் உடம்பை ஆடை பாதுகாக்குமோ, வெயிலுடைய சூட்டுக்கடுமை உடம்பை தாக்கிவிடாமல் எப்படி ஆடை பாதுகாக்குமோ, தூசிகளும் ஊத்தைகளும் உடம்பில் பட்டு விடாமல் எப்படி ஆடை பாதுகாக்குமோ, அதே போன்றுதான் ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த நெருக்கடிகளும் வந்து விடாமல், எந்த கஷ்டமும் வந்து விடாமல் தன்னுடைய கணவனை பாதுகாக்கின்ற ஒரு ஆடையாக, ஒரு கவசமாக பெண்மணி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இப்படி நம்ம இருந்தோமா? இப்படி நம்ம இருந்தோமா? இது முதலாவது நோக்கம் இந்த குர்ஆன் வசனத்துடைய. அடுத்தது என்ன தெரியுமா? இந்த ஆடையுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன? மானத்தை மறைக்க வேண்டும், அப்படித்தானே? குறைகளை மறைக்க வேண்டும், அப்படித்தானே? ஒரு பெண்மணி எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? கணவனின் குறைகளை மறைக்கின்ற, கணவனின் மானத்தை மறைக்கின்ற ஒரு ஆடையாக பெண்மணி இருக்க வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய கணவன் படுக்கை அறையில் இருந்து கொண்டு ஒரு தவறை செய்கிறார். காலை நேரத்தில் 10 பெண்கள்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறோம், உங்களோட மாப்புல மாதிரி இல்லங்க, எங்கட மாப்புல மிக மோசமான ஒரு ஆளா இருக்கிறாரு, மிக கெட்ட ஒரு மனசு, தப்பா அடிச்சு போடுறோங்க, ஊரு முழுக்க சொல்லி தீர்றோம். நடக்குதா இல்லையா? கணவனுடைய குறையை கொண்டு போய் 2 பேருக்கிட்ட சொல்லி தீர்றோமா இல்லையா? அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? ஒரு பெண்மணி என்று சொன்னால் ஆணுடைய குறைகளை மறைக்கின்ற ஆடையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். எனவே சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்த வேண்டுமா? கணவன் மனிதன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கணவன்மார் தவறு செய்யலாம், கணவன்மார் பிழை செய்யலாம். அதை திருத்துவதற்கான ஒரு முறை இருக்கிறது. அதை திருத்துவதற்கான ஒரு முறை, உள்ளத்தை வென்று மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து அறிவுரைகளை எடுத்து சொல்லி கணவனை திருத்தலாம். குறைகளை யாரிடத்திலும் சொல்லி, எந்த அளவுக்கு சொன்னா தண்ட உம்மா கிட்ட போய் சொல்லிடுறாங்க, தண்ட வாப்பா கிட்ட போய் சொல்லிடுறாங்க, தண்ட சகோதர சகோதரிகள்ட்ட எல்லாம் குறைய போய் சொல்லிடுறாங்க. உங்களால திருத்த முடியாத குறையா திருத்துறவர்களிடத்தில் போய் சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனா சாதாரணமான குறைகளை எல்லாம், சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் பல பேரிடத்தில் சொல்லி என்ன செய்யக்கூடாது? மானபங்கப்படுத்தக்கூடாது, கணவனை சீரழிக்க கூடாது. இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிற மிகப்பெரிய ஒரு வேலையை பார்க்கலாம்.
ஒரு கணவனுக்கு இன்னொரு திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கும். முடிச்சிருவார் வைங்களேன், பெண்களிடத்தில் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. முடித்து விட்டால் இந்த பெண்மணி என்ன தெரியுமா செய்வா? இந்த முட்டை விட்ட கோழி கத்தி திரியும் பாருங்க, அது மாதிரி கண்ட இடத்துல நின்ற இடத்துல மக்களுக்கு முன்னால எல்லா இடத்திலும் கணவனுடைய குறையை பேச ஆரம்பித்து. நடக்குதா இல்லையா சமூகத்தில்? இந்த அநியாயம் நடக்குதா இல்லையா? இஸ்லாம் கொடுத்த உரிமையை செய்தால் அந்த கை வெல்ல முயற்சி செய்யுங்கள். அந்த கணவனை உங்களுடைய பக்கத்துக்கு இழுக்க முயற்சி செய்யுங்கள். இஸ்லாமிய வரம்பை மீறி சென்று கணவனுடைய குறைகளை அம்பலப்படுத்தி இருக்கிற பிரச்சனையை இன்னும் பிரச்சனையாக ஆக்கக்கூடாது. கடைசியில் எங்க தெரியுமா போய் முடியுது? உனக்கு வாழ விருப்பமா வாழி, இல்லண்டா போயிரு நிலைமையில போய் நிக்கிறா இல்லையா? இந்த சீரழிவுக்கு எது காரணம்? இந்த குடும்ப உடைவுக்கு எது காரணம்? இஸ்லாமிய வரம்பை மீறி போனதுதானே காரணம். குறைகளை அம்பலப்படுத்தினதுதானே காரணம். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை, உங்களுடைய கணவன் ஒரு திருமணம் அல்ல 4 திருமணம் முடித்தாலும் அந்த கணவனை வெல்ல பழகுங்கள். சண்டை பிடிப்பதனால் வெல்ல முடியாது, உறவை முறித்துக் கொள்வதனால் வெல்ல முடியாது. இஸ்லாம் அனுமதி கொடுத்ததை உங்களுடைய கணவர் செய்தாரா? இஸ்லாமிய வரம்புக்குள் இருந்து கொண்டு அந்த கணவனை வெல்லுங்கள். காலப்போக்கில் அவர் எப்படி தெரியுமா மாறுவார்? 4 பெண்களை ஒரே மாதிரி வைத்து பார்க்கிற நிலைக்கு மாறுவார். இந்த வரம்பை மீறி போயிட்டோம், குறைகளை அம்பலப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம், கண்ண காணக்கூடிய இடங்களில் நாம் சண்டை பிடிக்க ஆரம்பித்து விட்டால் அங்கேதான் ஒற்றுமை குலையும் என்பதை நானும் நீங்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்த கட்டம், ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனோடு சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டுமா? சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா? ஒரு பெண்மணி எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? தன்னுடைய கணவனுக்கு நன்றி உபகாரம் செய்பவராக இருக்க வேண்டும். தன்னுடைய கணவனுக்கு இந்த பகுதியை சொல்லும் பொழுது விளங்கிக் கொள்ளுங்கள். சீதன பிச்சை வாங்கிவிட்டு பெண்ணுடைய வீட்டுக்குள் இருந்து கொண்டு பெண்ணுடைய குடும்பத்தாரின் சொத்திலே வாழ்கிற ஆண்களுக்கு இதெல்லாம் கிடையாதுங்க, இதெல்லாம் கிடையாது. அதை நீங்கள் வேறு விதமாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். இதையெல்லாம் சொல்வது யாருக்கு தெரியுமா? ஆணுக்கு சொல்வது. முதுகெலும்புள்ள ஆண் இருக்கிறார் தானே, மனைவியை தன்னுடைய பொருளாதாரத்துக்கு கீழால் வைத்திருக்கிற ஆண் இருக்கிறார் தானே, அவருக்கு இஸ்லாம் சொல்றது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அது 2வது பகுதி. ஒரு மனைவி கணவனோடு எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? நன்றி உள்ளவளாக இருக்க வேண்டும். ஏன் நான் இதை சொல்றேன் தெரியுமா? நீங்க போய் பொஞ்சாதிர வீட்டில் இருந்தா அவள் நன்றி செலுத்துவாளா? போடா வெளியேன்னு சொல்லுவாள். பிரச்சனை வந்தா போய் உண்ட போற போக்குன்னு சொல்லிடுவாள். நடக்குதா இல்லையா? எத்தனை குடும்பங்கள் இந்த கேவலத்தை, அவமானத்தை சந்திக்கிறோம். உங்களோட வீட்டுல உங்களோட மனைவிய ராணி மாறி வச்சிருந்தா, அரசி மாறி வச்சிருந்தா நன்றி செலுத்துவாளா இல்லையா? மதிப்பு செலுத்துவாளா இல்லையா? நம்மட தலைய செருப்ப கட்டிக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? நல்லவன்னு சொல்லக்கூடாது. முதலாவது செருப்ப கலட்டி வீசணும். விளங்குதா? அப்பொழுதுதான் என்ன செய்யலாம், அடுத்ததெல்லாம் எதிர்பார்க்கலாம். இல்லாவிட்டால் எதிர்பார்க்க முடியாது. அது 2வது பகுதி. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு பெண்மணியை பொறுத்தவரையில் எந்த கட்டத்திலும் தன்னுடைய கணவனுக்கு நன்றி கெட்டவளாக நடக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு தாய்மார்களுக்கும், ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் என்னுடைய தாயாக நினைத்து சொல்கிறேன், என்னுடைய சகோதரிக்கு சொல்கிற அறிவுரையாக சொல்கிறேன். என்ன தெரியுமா? நானும் நீங்களும் உலகத்தில் வாழ்வது மறுமையில் வெற்றியை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறுமையில் சுவனத்தை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாக்கியம் இலக்குற ஒரு வேலையை செய்துவிடக் கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பெருநாள் தினம் ஆண்களுக்கு உரை நிகழ்த்திவிட்டு பெண்கள் இருக்கிற இடத்துக்கு சென்று ஒரு உரை நிகழ்த்தினார்கள். சொன்னார்கள், யா மாஷரன் நிசா, பெண் சமூகமே, ரஐதுகுன்ன அக்ஸர அஹ்லின்னார், உங்களை நான் அதிகமாக நரகத்திலே கண்டேன் என்று சொன்னார்கள். தாய்மார்களையும் சகோதரிகளையும் அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும். ஒரு பெண்மணி எழும்பி கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் ஏன் அதிகமாக நரகத்துக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டபொழுது நபிகளால் சொன்னார்கள், தக்ஃபுர்னல் அஷீர், கணவன்மாருக்கு நன்றி கெட்ட விதத்தில் நடக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். இதெல்லாம் யாருக்கு தெரியுமா வரும்? ஆம்பளைக்கு தான் வரும். திருப்பியும் சொல்லிக் கொள்றேன், முதுகெலும்புள்ள ஆண்மகனுக்கு தான் வரும். அதை நீங்க உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்லன்னா நீங்க தான் பொம்பளைக்கு நன்றி உள்ளவனா வாழணும். அவள் தானே உங்களுக்கு தந்துகிட்டு இருக்கிறாள், அவள் தானே உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாள். அவள்கிட்ட கடையில சம்பாதிக்கிறீங்க, அவள்கிட்ட வீட்டுல படுக்கிறீங்க, அவளுடைய குடும்பத்து சொத்தை திண்டுகிட்டு இருக்கிறீங்க. நீங்க தான் நன்றி செலுத்தணும். விளங்குதா? அது 2வது பகுதி. என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால்,
நபிகளால் சொன்னார்கள், கணவன்மாருக்கு நன்றி கெட்ட விதத்தில் நடக்கிறீர்கள், அதனால் உங்களை அதிகமாக நரகத்தில் கண்டேன் என்று சொன்னார். தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரமலான் மாதத்தில் ஏன் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம்? நரக விடுதலையை தேடி அல்லவா? சுவனத்தில் நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் அல்லவா? எந்த அளவுக்கு சொன்னா சகோதரிகளே, சில குடும்பங்கள்ல பார்க்கலாம், கணவர் என்ன தெரியுமா செய்வாரு? தந்த குடும்ப பிரச்சனை, தந்த புள்ள குட்டிய வளர்க்கணும், இந்த நாட்டில் இருந்து உழைக்க முடியாது, வெளிநாட்டுக்கு போய் படாத பாடுபடுவாரு. எங்கட பொஞ்சாதிமார் நினைக்கிறாங்களாய்க்கும் எங்கட மாப்பிளமார் வெளிநாட்டுக்கு போய் சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்க. அல்லாஹ் அக்பர், நினைக்காதீங்க சகோதரர்களே. நம்ம மிக குறுகிய காலம் வெளிநாட்டில் இருந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் எங்களுடைய உறவுகள் படுகிற கஷ்டத்தை பார்த்து தனிமையில் கண்ணீர் கூட வடித்திருக்கிறோம். நாங்கள் அந்த அளவு கஷ்டப்படுகிறார்கள். வெயில் பார்ப்பதில்லை, குளிர் பார்ப்பதில்லை, சுமை பார்ப்பதில்லை. குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கஷ்டப்பட்டு 2 வருடம் 3 வருடம் உழைத்து போட்டுவிட்டு விடுமுறையில லீவுக்கு வருவாருங்க. விடுமுறையில வீட்டுக்கு வந்தா அந்த பொஞ்சாதி நடந்து கொள்ற முறை, அல்லாஹு அக்பர், அந்த பொஞ்சாதிமார் கணவன்மாரோட நடந்து கொள்ற முறை. ஏண்டா அவன் லீவ்ல வாரான்? 2 மாசம் லீவ்ல போய் மனைவியோட சந்தோஷமா இருந்துட்டு வருவோம், புள்ள குட்டியோட சந்தோஷமா இருந்துட்டு வருவோம்டா. அல்லாஹு அக்பர். நிறைய குடும்பங்களை சந்திக்கிறோம் சகோதரிகளே. நம்ம நிறைய குடும்பங்கள் இந்த பிரச்சனையை பார்க்கிறோம் சகோதரிகளே. அதனால நம்ம இலங்கையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அதனால நம்ம அதை அப்படியே வடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட நிறைய பேர் வந்து முறைப்பாடு பண்றாங்க. இலங்கையிலும் சரி, இங்கு வந்தாலும் சரி, இப்படி எல்லாம் பிரச்சனைக்கு முறைப்பாடு செய்யறாங்க. என்ன காரணம்? ஒரு மனிதனுடைய உள்ளம் நொந்து போய், ஒரு மனிதனுடைய உள்ளம் உடைந்து போய் தானே இவ்வளவு கவலைப்படக்கூடிய நிலை. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நன்றி கெட்டவளாக நடப்பாள் என்று சொன்னார்கள். நபிகளார் சொன்னார்கள், வயக்புர்னல் இஹ்சான, கணவன் செய்யக்கூடிய உபகாரம் எல்லாம் மறந்துடுவாள். எப்படி தெரியுமா? லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன தஹ்ர, ஆம்பளைய பார்த்து நபிகளார் சொல்றாங்க, நீ உன்னுடைய மனைவிக்கு காலம் முழுக்க உதவி செய்வாய், காலம் முழுக்க உதவி செய்வாய். ஒரு கட்டத்தில் உன்னிடத்தில் ஒரு வெறுப்பான ஒரு விடயத்தை கண்டு விடுவார். சும்மராத்து மின்க ஷைஅன், காலம் முழுக்க உதவி செய்தவர் ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துரும், சின்ன ஒரு பிரச்சனை நடந்துரும். என்ன தெரியுமா சொல்லுவாள்? மா ரஅய்து மின்க கைரன் கத்து, இவ்வளவு காலமும் உன்னோட வாழ்றதுல என்னதான் நன்மை கண்டோம் ஒரே அடியில கேட்டுடுவாள். நடக்குதா இல்லையா? இந்த வார்த்தை இலகுவான ஒரு வார்த்தையா போய் இருக்குதா இல்லையா? 10 வருடம் சந்தோஷமான வாழ்க்கை, 10 வருடம் நிம்மதியான வாழ்க்கை. ஏன்? கணவர் வெளியூரே இருந்தார், கைக்கு காசு கட்டுக்கட்டாக வந்தது, நிம்மதியா திண்டு குடிச்சிட்டு சந்தோஷமா இருந்தோம். கணவர் நாட்டுக்கு வந்தா ஜொப்பு கிடையாது, அல்லது நோயாளியா படுத்திருக்கிறாரு. 10 வருடம் இருந்த சந்தோஷம் கிடையாது. சரியாக சாப்பாடு கொடுக்கிறது இல்ல, சரியாக கவனிக்கிறது இல்ல, சரியான உடுப்பு வசதிகளை கொடுக்கிறது இல்ல. அல்லாஹு அக்பர். இதுதான் நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் என்ன பெரிய நலவுகளை செய்தாலும் சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டா ஒரே வார்த்தையில சொல்லி போடுவாள், இவ்வளவு காலம் வாழ்றோம்னா நீங்க என்னதான் சாதிச்சீங்கன்னு கேட்டுருவாள். இதுதான் ஒரு பெண்மணி கணவனுக்கு நன்றி கெட்ட முறையில் நடப்பது. இதுதான் பெண் சமூகத்தை அதிகமாக நரகத்தில் நுழைவதற்கு காரணமாக நான் கண்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியிலே 304வது செய்தியாக, புகாரியிலே 29வது செய்தியாக இந்த ஹதீஸை பார்க்க முடிகிறது. எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாமிய குடும்பம் நடத்த வேண்டுமா? சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான குடும்பம் நடத்த வேண்டுமா? கணவன்மார் உங்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டால் அவர்களை வெல்லுங்கள். சில நேரங்களில் பிரச்சனைகள், நெருக்கடிகள் வந்து விடலாம். 10 வருடம் பெருநாளைக்கு உங்களுக்கு 5 உடுப்பு வாங்கி தந்திருப்பாரு, 10 ஆடைகளை வாங்கி தந்திருப்பாரு. இந்த பெருநாளைக்கு அவரால் ஒரு ஆடைத்தான் வாங்க தர முடியும் என்றால் கணவனை புரிந்து கொள்ளுங்கள், கணவனுடைய பொருளாதாரத்தை புரிந்து கொள்ளுங்கள், கணவனுடைய கஷ்ட நஷ்டத்தை புரிந்து கொண்டு மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்யட்டும், இது எனக்கு போதும் என்று கணவனை வரவேறுங்கள். உங்களுடைய நடவடிக்கையை பார்த்து, உங்களுடைய நிலையை பார்த்து மனதளவில் சந்தோஷப்படுகிற கணவன் அடுத்த வருடம் என்னுடைய இந்த நல்ல மனைவிக்கு என்ன பாடுபட்டாவது 2 உடுப்பு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுவானுங்க. நீங்க பாஞ்சி முகத்துல விழுவீங்க என்று சொன்னா, கடுகடுப்பாக நடந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், கோபத்தை முகத்தில் அள்ளி வீசுவீர்கள்
செய்வீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காலப்போக்கில் குடும்பத்தில் பிரச்சனை வாரத்துக்கு இது காரணமாக இருக்கும் சகோதரிகளே. எனவே கணவன்மார் செல்வ செழிப்போடு இருக்கும் பொழுது எப்படி மனமகிழ்ச்சியோடு கணவனை வரவேற்கிறீர்களோ அதே நிலையில் கணவன் கஷ்டப்படக்கூடிய காலத்திலும் வரவேற்றுக் கொள்ளுங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருளாதார மட்டம் உங்களுக்கு தெரியும். 10 மனைவிமார்களை ஒரே நேரத்தில் வச்சு குடும்ப வாழ்க்கை நடத்துறது எவ்வளவு பெரிய பொறுப்பாக இருக்கும். அப்படித்தானே? மனைவிமார்கள் நபிகளாட்ட கேட்பாங்க, நபிகளாரால கொடுக்க முடியல. மனைவிமார்கள் அதிகம் அதிகம் கேட்பதை பார்த்து நபிகளார் என்ன தெரியுமா செய்றாங்க? ஒரு கட்டத்தில் எல்லா மனைவிமார்களையும் விட்டு ஒதுங்கி போயிடுறாங்க. மனைவிமார்களை விட்டுட்டு போய் வேறொரு கூடாரத்தை கட்டிக்கிட்டு நபிகளார் இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 1 மாத காலம் இது நடக்குது. நபித்தோழர்கள் கதைச்சு கொள்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவிமார்களை தலாக்கு சொல்லி விட்டார்கள் என்று கதைக்கிற அளவுக்கு 1 மாத காலம் நபிகளார் பிரிஞ்சிருக்கிறாங்க. பெண்களுக்கு ஒரு பாடம் இஸ்லாம் சொல்லுகிறது. நம்ம ஆண்களுக்கு சொல்லும் பொழுது நாங்கள் சொல்லுகிறோம் எப்படி பெண்ணை திருத்த வேண்டும், எப்படி பெண்ணை நெறிப்படுத்த வேண்டும். நபிகளார் மனைவிமாரை விட்டு ஒதுங்கி இருந்தார்கள். ஒரு 29 நாள் முடிகிற பொழுதோ முதலாவதாக ஆயிஷா நாயகிட்ட போனாங்க. அல்லாஹ் அல் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். உங்களுடைய மனைவிமார்கள் உங்களோடு வாழ விரும்பினால் வைத்துக் கொள்ளுங்கள், இல்லையா தலாக்கு சொல்லி அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கைக்கு இடமளியுங்கள் என்று குர்ஆன் வசனத்தை இறக்கிய உடனே நபிகளார் ஆயிஷா நாயகிட்ட வந்து சொன்னாங்க, ஆயிஷாவே, அல்லாஹ் உங்களுடைய விருப்பத்தை கேட்கிறான். நம்மளால இவ்வளவுதான் செலவுக்கு தர முடியும். வாழ விருப்பம் உண்டா வாழலாம், இல்லன்னா நீங்க போய் உலகத்தை அனுபவிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ முடியும் என்று சொன்ன பொழுது ஆயிஷா நாயகி கருத்து சொல்ல பார்க்கிறாங்க. நபிகளா சொன்னார்கள், நீ கருத்து சொல்ல வேண்டாம், உன்னுடைய தந்தையோடு நான் பேசிக் கொள்கிறேன் என்று போகிற பொழுது ஆயிஷா அம்மையார் என்ன தெரியுமா சொன்னார்கள்? இந்த விடயத்தில் என்னுடைய தந்தையிடத்திலா நீங்கள் கருத்து கேட்க போகிறீர்கள்? இல்லை இல்லை, நான் எப்படிப்பட்டவள் தெரியுமா? நான் தான் உங்களின் உலகத்திலும் மனைவி, மறுமையிலும் மனைவி. நீங்கள் தருவதை நான் பொருந்திக் கொள்வேன், நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அந்த ஆயிஷா நாயகியோட வாழ்க்கை என்ன தெரியுமா? 2 பிறைகளை காண்போம், 2 பிறைகளை காண்போம், எங்களுடைய வீட்டில் அடுப்பு பத்த மாட்டாது என்று சொன்னார்கள் அந்த பெண்மணிகள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆயிஷா அம்மையார் சொன்னார்கள், நபிகளாரை திருமணம் முடித்து வாழ்க்கை நடத்தினோம். ஒரு நாளிலாவது நபிகளார் மரணிக்கும் வரையில் ஒரு நாளிலாவது குழம்பு வைத்து, குழம்புன்னு சொல்லுவோம், ஆணம் சொல்லுவோம் அல்லவா, சாப்பாட்டை தொட்டு தின்னதுக்கு ஆணம் செய்வோம் அல்லவா, அந்த ஆணத்தோடு குழம்போடு நம்ம ஒரு ரொட்டி துண்டை தொட்டு சாப்பிட்டதில்லை என்று சொன்னார்கள். இந்த அளவு நெருக்கடியான வாழ்ந்த பெண்மணிகள் தான் சொன்னார்கள், உங்களோடு நாங்கள் உலகத்திலும் மனைவியாக இருக்க விரும்புகிறோம், மறுமையிலும் மனைவியாக இருக்க விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். உம்மஹாத்துல் மூமினீன்கள் என்று சொல்கிறோம், மூமின்களுடைய தாயார் என்று சொல்கிறோம். ஆயிஷா நாயகி யார் சகோதரிகளே? யாரு? என்னுடையவும் தாய், உங்களுடையவும் தாய் என்று சொன்னால் அந்த தாயிடத்திலிருந்து பாடம் படிக்க கூடாதா? கணவனை வெல்வதற்கு, கணவனோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு அந்த தாயிடத்திலிருந்து பாடம் படிப்பிக்க கூடாதா? எனவே நன்றி கெட்டவர்களாக வாழாதீர்கள் சகோதரர்களே, நன்றி உணர்வுள்ளவர்களாக வாழுங்கள். அதுதான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமானதாக மகிழ்ச்சிகரமானதாக வைத்துவிடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? குடும்ப வாழ்க்கை சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ வைக்க விரும்புகிற ஒரு பெண்மணி எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? கணவனுடைய குடும்ப உறவுகளை சேர்ந்து நடப்பவளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை என்ன தெரியுமா? நான் நினைக்கிறேன் இந்தியாவில் இந்த பிரச்சனை இருக்கலாம் உண்டு. திருமணம் முடித்த பிறகு கணவன் தன்னுடைய தாய்க்கு கொடுப்பதை மனைவி விரும்புவதில்லை. நடக்குதா உங்க ஊர்ல? ஒரு கணவன் தன்னுடைய சகோதரிகளுக்கு கொடுப்பதை விரும்புவதில்லை. ஒரு கணவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு, குடும்ப உறவுகளுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்வதை விரும்புவதில்லை. இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை போயிருக்கு தெரியுமா? கணவனை குடும்ப தொடர்பில்லாமல் கலட்டிக் கொள்கிறாள். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, கணவனின் தந்தை என்பவள் உங்களுக்கு வாப்பாவை போன்றவள். வாப்பா அல்ல, வாப்பாவை போன்று திருமணம் முடிக்க தடுக்கப்பட்டவர். கணவனின் தாயார் என்பது மாமிதான் உறவு முறை. ஆனால் தாயுடைய இடத்தில் வைத்து பார்க்க வேண்டிய உறவு முறை லேசான உறவு கிடையாது. ஆண்களை பொறுத்தவரையில் மாமியை திருமணம் முடிக்க முடியாது என்று இஸ்லாம் சொல்கிறது என்றால் தாயுடைய அந்தஸ்துல வைக்கலையா? மனைவிட உமாவை கொண்டு வந்து தாயுடைய அந்தஸ்துல வைக்கலையா? தந்தையுடைய அந்தஸ்துல வைக்கலையா? அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு பெண்மணிகளுக்கும் என்ன ஆசை? மறுமையில சூனம் நுழைய வேண்டும் என்றுதானே?
மறுமையில சுவனம் நுழைய வேண்டும் என்றுதானே நபிகளார் சொன்னார்கள். லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹீமின் என்று சொன்னார்கள். குடும்ப உறவுகளை துண்டித்து நடப்பவன் சுவனம் நுழைய முடியாது என்று சொன்னார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்தில் சந்தோஷமாக இருக்கின்ற, உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கின்ற அந்த கணவன் உங்களுக்கு சுவனத்தில் கணவனாக கிடைக்க வேண்டுமா? இந்த உலகத்தில் அந்த கணவனை நீங்கள் எப்படி தெரியுமா வைக்க வேண்டும்? உங்களுடைய குடும்ப உறவோடு சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள், தாயோடு நெருங்கி பழகுங்கள், தந்தைக்கு உதவி செய்யுங்கள், சகோதர சகோதரிகளோடு நெருக்கமாக இருங்கள் என்று கணவனின் குடும்பத்தோடு நெருக்கி பழக வேண்டும். ஏன் தெரியுமா? கணவனின் குடும்பத்தை விட்டு கலட்டி எடுத்து விட்டால் நபிகளால் சொன்னார்கள், குடும்ப உறவை துண்டித்து நடவன் சுவனம் நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள். உங்களுடைய கணவன்மார் நரகத்துக்கு போவதை விரும்புவீர்களா? உங்களுடைய கணவன்மார் நரகத்துக்கு நுழைவதை விரும்புவீர்களா? இல்லை என்று சொல்வீர்கள். அப்படித்தானே? என்ன பெரிய அநியாயக்காரனாக கணவன் இருந்தாலும் நரகம் போகக்கூடாது என்று விரும்புவீர்கள் அல்லவா? அப்படி என்றால் ஒரு வேலையை செய்யுங்கள். அந்த கணவருக்கு குடும்ப உறவுகளோடு சேர்ந்து நடக்க சொல்லுங்கள், தாயை மதிக்க சொல்லுங்கள், தந்தையை மதிக்க சொல்லுங்கள். மாதத்துக்கு மாதம் தாய்க்கு ஒரு கணக்கு கொடுத்து விட்டு வாப்பா, தந்தைக்கு செலவுக்கு கொடுத்து விட்டு வா என்று சொல்கிற மனைவிமாராக இருங்கள். அவர் அவருடைய குடும்பத்துக்கு கொடுப்பதை விட உங்களுடைய குடும்பத்துக்கு கொடுப்பவராக மாறுவார். அவருடைய குடும்பத்தை மதிக்க சொல்லுங்கள், உங்களுடைய குடும்பத்தை மதிப்பார். அவருடைய குடும்பத்தை மிதிக்க சொன்னால் காலப்போக்கில் என்ன தெரியுமா? உங்களை மிதிக்கின்ற கணவனாக மாறுவார். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஆரம்பிக்கும். நிறைய குடும்பங்கள பிரச்சனை எதனால தெரியுமா? மனைவி மாப்பிள்ளையோட குடும்பத்துக்கு பேசுறது, கணவர் பொம்பளையோட குடும்பத்துக்கு பேசுறது. நடக்குதா இல்லையா? இதனாலதாங்க நிறைய பிரச்சனை. ஏனுங்க இந்த ஹராத்தை செய்யணும்? நரகத்துக்கு போற வேலை ஏன் நாங்கள் செய்ய வேண்டும்? எனவே ஒருவருக்கொருவர் குடும்ப உறவை சேர்ந்து நடக்க பழகுங்கள். எந்த அளவுக்கு நபிகளார் இருந்தாங்க தெரியுமா? நபிகளாருடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்து போய்விட்டார்கள். மரணித்த பிறகு நபிகளார் எப்படி தெரியுமா இருப்பார்கள்? ஒரு கட்டத்தில் ஆடு அறுத்து விட்டால் அந்த ஆட்டிறைச்சி என்ன செய்வார்களாம்? பங்கு வைத்து ஒருத்தரை கூப்பிட்டு கொடுப்பாங்களாம். ஹதீஜாவுடைய கூட்டாளிமாருக்கெல்லாம் கொடுத்து விட்டு வா, ஹதீஜாவுடைய நண்பிகளுக்கெல்லாம் கொடுத்து விட்டு வா என்று சொல்லி மனைவி மரணித்த பிறகு மனைவியின் நண்பிகளை எல்லாம் மதிப்பவர்களாக நபிகளார் இருந்தார்கள் என்று சொன்னால், கணவன் உயிரோடு வாழ்கிற பொழுது கணவனுடைய குடும்பத்தை நம்ம மதிக்க கூடாதா? கதீஜா நாயகி மரணித்து விட்டார்கள். மரணித்த பிறகு ஒரு நாள் கதீஜா நாயகியுடைய சகோதரி ஹாலா பின்து ஹுவைலிது வாராங்க. வந்து கதவை தட்டி வீட்டுக்கு வர முடியுமா என்ற அனுமதி கேட்கிற பொழுது அந்த குரலை கேட்டவுடனே நபிகளாருக்கு விளங்குகிறது, என்னுடைய மனைவி சகோதரி வந்திருக்கிறாள் என்று சொல்லி உள்ளத்தளவில் சந்தோஷப்பட்டார்கள், உள்ளத்தளவில் மகிழ்ச்சி அடைந்தார்கள். எதற்கு தெரியுமா? ஹதீஜாவோடு இருக்கிற பாசம், ஹதீஜாவோடு இருக்கிற நேசம். அந்த ஹதீஜாவுடைய குடும்பத்தை கூட நேசிப்பவர்களாக நபிகளார் இருந்தார்கள் என்று சொன்னால், நம்ம தண்ட கணவரோடு இருக்கிற இரக்கத்தை அவங்களோட உம்மாவோட, அவங்களோட வாப்பாவோட, குடும்ப உறவுகளோட காட்டக்கூடாதா? இதன் மூலம் சந்தோஷமான வாழ்க்கையை எதிர்பார்க்க முடியுமா? முடியாதா? எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, என்னுடைய தாய்க்கும் என்னுடைய சகோதரிகளுக்கும் சொல்கிற அறிவுரையை உங்களுக்கும் சொல்கிறேன். தாய்மார்களே, சகோதரிகளே, கணவனின் குடும்ப உறவுகளை மதித்து நடவுங்கள். அதுதான் குடும்ப வாழ்க்கைக்கு சந்தோஷமாக இருக்கும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நாங்கள் அனைவரும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த கதீஜா நாயகியுடைய செய்தி முஸ்லிமில் 2435, புகாரியில் 3821 செய்தியாக பார்த்துக் கொள்ள முடியும். அதே போன்று அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? ஒரு மனைவி, இதெல்லாம் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதற்கு நம்ம செய்ய வேண்டியது. அடுத்த கட்டம் ஒரு சில விடயங்கள் இருக்குது. ஒரு பெண்மணிக்கு உள்ள கடமை, இதை அவள் கட்டாயம் செய்தாக வேண்டும். என்ன தெரியுமா? ஒரு கணவன் எந்த நேரத்தில் பெண்ணை அழைத்தாலும், தன்னுடைய ஆசைக்கு அழைத்தாலும், குடும்ப உறவுக்கு அழைத்தாலும், அழைக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? பதிலளிக்க வேண்டும். அதனால நான் ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸ் சொன்னேன். பாதையிலே நடந்து செல்கிற ஒரு கணவருக்கு உள்ளத்தில் ஒரு பெண்ணுடைய ஆசை பட்டுவிட்டால் உடனே அவர் எங்குதான் வர வேண்டும்? நபிகளார் சொன்னார்கள், உங்களுடைய மனைவியை சந்தித்து மனைவியோடு குடும்ப உறவில் ஈடுபடட்டும் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் பாதையில் கண்ட பெண்ணிடத்தில் இருக்கிற இன்பம் தான் உன்னுடைய மனைவிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள்.
அதே நேரம் இரவு நேரமாக இருந்தால் கட்டாயம் பெண்மணிகள் பதிலளித்துத்தான் ஆக வேண்டும். எங்கட பெண்மணிகள் எதிலெல்லாம் டிமாண்ட் காட்டுவாங்க தெரியுமா? எதிலெல்லாம் கோபம் காட்டுவாங்க தெரியுமா? இதுலதான் கோபம் காட்டுறது. கட்டிலுக்கு போயிட்டா ஆசைக்கு இணங்குறது கிடையாது, டிமாண்ட் காட்டுறது. அல்லாஹு அக்பர். முடியுமா? இந்த ஹராத்தை செய்ய முடியுமா? அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே 3237, முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் சொன்னார்கள், இதா தஅர் ரஜுல் இம்ராத்தஹு இலா ஃபிராஷிஹி, ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை படுக்கைக்கு அழைக்கிறார், ஃபஅபத் ஃபபாத, மறுத்து அந்த இரவை கழித்தால், ஃபபாத கதுபான அலைஹா, மனைவியோ கணவரோடு கோபித்த நிலையில் மனைவி படுக்கிறாள் என்று சொன்னால், லஅனத்துல் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், காலை விடியும் வரையில் மலக்குமார்கள் பதுவா செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய ஒரு பாவம் தண்ட வீட்டுக்கு நடக்குதுங்க. எவ்வளவு பெரிய ஒரு அராத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கணவன் ஆசைக்கு அழைக்கும் பொழுது கணவனோடு கோபம் காட்டி வர மறுத்தால் விடியும் வரையில் மலக்குமார்கள் பதுவா செய்து கொண்டிருக்கிறார்களாம். அல்லாஹு அக்பர். மலக்குமார்களுடைய சாபம் கிடைத்தா வெற்றி பெறலாமா? மலக்குமார்கள் பதுவா செய்தால் வெற்றி பெறலாமா? எந்த அளவுக்கு நபிகளார் இந்த சட்டத்தை கவனித்தார்கள் தெரியுமா? நபிகளார் கவனித்ததை பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யஹில்லு லில் மரி அன் தஸூம வ ஸௌஜுஹா ஷாஹிதுன் இல்லா பிஇذனிஹி, கணவன் வீட்டில் இருந்தா மனைவி சுன்னத்தான நோன்பு பிடிக்க கூடாதாம், கணவனுடைய அனுமதி இல்லாமல். அல்லாஹு அக்பர். கணவன் வீட்டில் இருக்கிறான்னு வைங்க, கணவன் வீட்டிலே இருக்கக்கூடிய நேரத்தில் கணவனுடைய அனுமதி இல்லாமல் மனைவி நோன்பு பிடிக்க கூடாதாம், சுன்னத்தான நோன்பு. ஏன் தெரியுமா? கணவனுக்கு திடீர்னு ஆசை வந்தா உங்கள்கிட்ட தான் வரணும். நீங்க உங்களோட பாட்டுல நோன்பு பிடிச்சிருந்தா எங்க போறது? யாருக்கிட்ட போய் ஆசையை நிவர்த்தி செய்து கொள்றது? அவன் பாவத்துல தானே போவான், ஹராத்துல தானே போவான். உங்களை வச்சிருக்கிறது கணவனின் உள்ளத்துக்கு சந்தோஷத்தை போடுவதற்காக, கணவனை திருப்திப்படுத்துவதற்காக. குடும்ப வாழ்க்கையில் திருப்திப்படுத்துங்கள். உங்களுடைய கணவன் அநியாயக்காரனாக இருந்தால் உலகத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் மறுமையில் படைத்தவன் அல்லாஹ் விடமாட்டான், மறுமையில் படைத்தவன் அல்லாஹ் விடமாட்டான். எனவே உலகத்தில் உங்களுடைய கணவன் அநியாயக்காரனாக இருந்தாலும் உங்களால வேற திருமணம் முடிக்க வசதி இல்லையா? இந்த அறிவுரைகளை பேணி, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பேணி கணவனை வெல்ல முயற்சி செய்யுங்கள். முடியாதா? பொறுமையாக வாழுங்கள், பொறுமையாக வாழுங்கள். வாழ்ந்தால் நிச்சயம் மறுமை நாளில் என்ன இருக்குது? நம்ம நேத்து ஒரு ஹதீஸ சொன்னோம். படைச்சவன் ரப்பு எந்த அளவுக்கு நீதமானவன் தெரியுமா? எந்த அளவுக்கு நீதமானவன் தெரியுமா? கொம்பில்லாத ஆட்டுக்கு கூட கொம்பை கொடுத்து குத்து என்று பழி தீர்ப்பவன் அல்லாஹ் மனைவிக்கு அடிச்சா பழி தீர்க்காம இருப்பானா? அதை நம்ம நாளைக்கு தொட்டு காட்டுறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே இதுதான் ஒரு பெண்மணி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. நம்ம ஏற்கனவே சொன்னதெல்லாம் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமைவதற்கு ஒரு பெண்மணி செய்ய வேண்டிய வேலை, கணவனை வெல்வதற்கான முறை, குர்ஆனுடைய வசனத்தை நடைமுறைப்படுத்துகிற முறை, இதற்குத்தானே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறது. அது கடமை, முதலாவது கடமை. இரண்டாவது கடமை என்ன தெரியுமா? தண்ட கணவன் வீட்டில் இல்லாத நேரத்தில் எந்த ஆணுக்கும் வீட்டில் அனுமதி கொடுக்க கூடாது. எந்த ஆணுக்கும் கணவனுடைய அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள் அனுமதி கொடுக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கணவன் வீட்டிலே இல்லாத நேரம் பால் விற்க வருபவன் வீட்டுக்குள் வரலாமா? மரக்கறி பல வஸ்துக்களை விற்பவன் வீட்டுக்குள் வரலாமா? வேறு வேறு வீட்டு வேலைகளை செய்யறவன் வீட்டுக்கு வரலாமா? சிந்தித்து பாருங்கள். கணவன் அனுமதி கொடுக்கிறார் என்றால் ஒரு மஹரத்தோட வச்சுக் கொள்ளலாம், இல்லாமல் எந்த ஆணையும் வீட்டுக்குள் அனுமதிக்க முடியாது. எனவே ஒரு பெண்மணியை பொறுத்தவரையில் குடும்ப வாழ்க்கையில் கடமை என்பது படுக்கைக்கு அழைத்தால் பதிலளிக்க வேண்டும், அவனுடைய வீட்டை பாதுகாக்கின்ற பெண்ணாக இருக்க வேண்டும். இதுக்கு அப்பால போய் அந்த பெண்மணியை பொறுத்தவரையில் எந்த கடமையையும் இஸ்லாம் சுமத்தவில்லை. இதுதான் ஒரு பெண்மணிக்குள்ள சிம்பிளான கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கடமையை மாத்திரம் நீங்கள் செய்தால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனா உங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையை சந்திப்பீங்க. நீங்க கடமைகளுக்கு அப்பால சென்று சஹாபாக்கள், குர்ஆனிய சமூகம், ஈமானிய சமூகம் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு எது காரணங்களாக இருந்ததோ அந்த காரணங்களை முடியுமான அளவு உங்களுக்கு நான் தொகுத்து சொல்லி இருக்கின்றேன். அந்த அடிப்படையில்
நம்ம கணவனோடு முறையாக நடந்து கடைசியா ஒரு விடயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சு கொள்றேன். தலைப்பு பெருசு, எல்லாம் சொல்லி முடிக்க வேண்டியும் இருக்குது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண்மணி இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு சுஜூது செய்ய சொல்வதாக இருந்தால் தன்னுடைய கணவனுக்கு சுஜூது செய்வதை நான் கடமையாக்கி இருப்பேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இந்த தலையை பணிக்க கூடாது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், கல்யாணம் முடித்த பிறகு, திருமணம் முடித்த பிறகு ஷேகுமார்கள் தங்கல்மார்கள் அவர்களுக்கு முன்னால போய் தலையை அப்படி குனிஞ்சு காலை முகந்துட்டு வராங்க, கைய முகந்துட்டு வராங்க. கூடுமாங்க? நபிகளார் என்ன சொல்றாங்க? அனுமதி இருந்தால் இந்த தலையை ஒரு மனிதனுக்கு குனிக்க முடியும் என்றிருந்தால் கணவனுக்கு குனிக்க சொல்லியிருப்பேன் என்று சொன்னார்கள். கணவனுக்கே இந்த தலையை குனிக்க முடியாது என்றால் பெரியார்கள் நல்லடியார்களுக்கு குனிக்கலாமா? ஷிர்க்க செய்யாதீங்க, பாவத்தை செய்யாதீங்க, இஸ்லாத்தின் போர்வையில் ஹராத்தை செய்யாதீர்கள். எனவே இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி என்னவென்றால், கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், கணவனுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும். எதுவரையில் கேட்க வேண்டும்? அந்த கணவன் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக சொன்னால், இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட விடயங்களை சொன்னால் அந்த கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்காதீர்கள். உங்களோட கணவன் சொல்றாரு, அரைக்குறை ஆடையோடு வருமா சொல்கிறார், அபாயாவை கலட்டி விட்டு வருமாறு சொல்கிறார், போகலாமா அந்த கணவரோடு? கட்டுப்படக்கூடாது. பாருங்கள், ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லிக் கொள்றேன். நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் திர்மிதியில் 1159, இந்த ஹதீஸ் புகாரியில் 5205வது ஹதீஸ். என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அன்சாரிகளில் ஒரு பெண்மணி ஜௌவஜத் இப்னதஹா, தந்த மகளை திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். ஃபதமா அத்தஷாரு ராசியா, திருமணம் முடிச்ச பிறகு அந்த பெண்ணுடைய முடியெல்லாம் கொட்டி போயிட்டது. முடியெல்லாம் கொட்டி போன பிறகு அந்த பெண்மணி என்ன தெரியுமா வந்து சொல்றாங்க? நபிகளாரிடத்தில் வந்து சொல்கிறார்கள், இப்படித்தான் என்னுடைய மகளுடைய முடியெல்லாம் கொட்டி போயிட்டது. ஃபகாலத் இன்ன ஜௌஜஹா அமரனி அன் அஸிர ஃபீ ஷஅரிஹா, என்னுடைய கணவர் என்ன தெரியுமா சொல்றாரு? முடியெல்லாம் கொட்டிட்டது தானே, பொய் முடியை சேர்க்க சொல்கிறார், பொய் முடியை சேர்க்க சொல்கிறார். செயற்கை முடி இருக்குத்தானே, அதை சேர்க்க சொல்கிறார். நபிகளார் சொன்னார்கள், லா, அந்த கணவன் பேச்சுக்கு கட்டுப்படாதீர்கள் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? பொய்முடி சேர்க்கிறத நபிகளார் தடுத்தாங்க, அதை இந்த கணவர் செய்ய சொல்கிறார். நபிகளார் சொன்னார்கள், இந்த விடயத்தில் கணவனுக்கு கட்டுப்படாதே என்று சொன்னார்கள். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய கணவன்மார் நல்ல விடயத்தை சொல்கிறார்களா, மார்க்க விவகாரங்களை சொல்லித் தருகிறார்களா, இஸ்லாத்தை போதிக்கிறார்களா, எல்லாம் கேட்டு நடப்பது கடமை. இஸ்லாத்துக்கு முரணான, பாவமான, ஹராமான, ஷிர்கான காரியங்களை சொன்னால் அந்த கணவருக்கு கட்டுப்படக்கூடாது என்பதையும் இஸ்லாம் சொல்கிறது. இல்லை என்றால் மறுமையில் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சந்திக்க வேண்டி வரும் என்பதையும் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொண்டு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை நடத்த ஆசைப்படுகின்ற, இஸ்லாமிய குடும்பம் நடத்த ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு தாய்மாருக்கும் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் சொல்லிக் கொள்கிறேன், இந்த அறிவுரைகளை பேணி கணவனை வெல்ல முயற்சி செய்யுங்கள். இஸ்லாமிய வரம்புகளை மீறிவிடாமல் இஸ்லாத்துக்குள் இருந்து குடும்ப வாழ்க்கையை நடத்துங்கள். அதனூடாக இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையை நடத்துகின்ற உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்க முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர். வலைக்குமுஸ்ஸலாம். என்ன திருமணம்? வயதுக்கு போனது பிறகு திருமணம் முடிக்கிறத பத்தி என்ன சட்டம் அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் ஹதீஜா நாயகியை மாத்திரம்தான் 25 வயதில் நபிகளார் முடித்தார்கள். அடுத்த மனைவிமார்கள் எல்லாரையும் நாங்கள் எடுத்து பார்த்தால் 50 வயது தாண்டிய பிறகுதான் என்ன செய்திருக்கிறார்கள், நபிகளார் முடித்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளார் திருமணம் முடிக்கிற பொழுது
6 வயது, குடும்ப வாழ்க்கை நடத்தும் பொழுது 9 வயது, நபிகளார் மரணிக்கும் பொழுது 19 வயது. நபிகளார் மரணிக்கிறாங்க 63 வயதுல. அப்ப எப்ப முடிச்சிருக்கிறாங்க பாருங்க, 10 வயசு 53 வயசுல முடிச்சிருக்கிறாங்க, குடும்ப வாழ்க்கை நடத்தி இருக்கிறாங்கன்னு விளங்கு. ஆயிஷா நாயகிக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால சௌதா நாயகியை முடிச்சாங்க. அதுதான் கதீஜா நாயகி பின்னால முதலாவது மனைவி. அதற்கு பிறகுதான் அடுத்த எல்லா மனைவிமாரை முடிச்சாங்கன்னு சொன்னா, நபிகளாருடைய சுன்னாவில முடி பழுத்த ஒரு மனிதருக்கும் திருமண வாழ்க்கை இருக்கலாம், திருமண தேவை இருக்கலாம். அந்த தேவை இருந்தா என்ன முடிக்கலாம். நான் சும்மா சொல்றேங்க, திருமண வாழ்க்கைக்கு அல்லாஹ் சொல்றது என்ன, மனைவி கிட்ட போய் நீங்க அமைதி அடைய போறீங்க, மனைவி கிட்ட போய் நீங்க அமைதி அடைய போறீங்க. ஒரு வயதுக்கு போன ஒரு மனிதருக்கு பிரச்சனை வந்தா, நெருக்கடி வந்தா, கவலை வந்தா தண்ட மகள்கிட்ட போய் சொல்லலாமா? தண்ட மருமகன்கிட்ட போய் சொல்லலாமா? மனைவின்ற ஒருத்தி இருந்தா சொல்லலாமா? முடியாதா? உள்ளத்தில் இருக்கிற கவலைகளை எல்லாம் இறக்கி வைக்கலுமா? இயலாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதே நேரம் நபிகளார் சொன்னார்கள், நபிகளாருடைய அதிகமான துஆக்கள் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், அந்த மக்கள் என்னை கணிக்காத கணக்கெடுக்காத வயசு வரைக்கும், அறுதலுல் உமுர் என்று சொன்னார்கள், வயதின் தொங்கல் வரைக்கும் என்னை வாழ வைத்து விடாதேன்னு ரசூலா துஆ கேட்டிருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? வயது முதிர்ந்து கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லாம படுக்கைக்கு போயிட்டா நம்மளை யாரு கவனிப்பா? நம்மட படுக்கையோட மலம் கழிஞ்சி சிறுநீர் கழியும் என்றால் யாரு கவனிப்பா? தனக்குன்ற ஒரு மனைவி இருந்தா என்னத்தை கஷ்டப்பட்டாலும் கவனிப்பாளா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எனவே வயது இந்த சமூகம் நினைச்சுக்கிட்டு இருக்குது, முடிபடுத்தா கல்யாணம் முடிக்க கூடாது, குமரு பெண்கள் இருந்தால் கல்யாணம் முடிக்க கூடாது, முதலாவது மகளை கல்யாணம் முடிச்சா கல்யாணம் முடிக்க கூடாது, இவரு பிரம்மச்சாரியா வாழணுமா, ஆசைகளை அடக்கிக்கிட்டு வாழணுமா? இஸ்லாம் சொல்லலங்க. எனவே என்ன வயதாக இருந்தாலும் திருமண தேவை இருந்தால் அவருக்கு என்ன செய்யலாம்? திருமணம் முடிக்கலாம். 90 வயதா இருக்குது, நல்ல உடம்பு சக்தி பவரா இருக்கிறாரு, அவருக்கு திருமணத்தில் ஒரு தேவை இருந்தா என்ன செய்யலாம்? தாராளமா திருமணம் முடிக்கலாம். விளங்குதா? எனவே அதை யாருக்கும் தடுக்க முடியாது. இஸ்லாம் கொடுத்த ஒரு அனுமதியை குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரம் இல்லாமல் யாருக்கும் தடுக்க முடியாது. எனவே வயது முதிர்ந்தவர்களுக்கும் சரி, முதலாவது மகளை திருமணம் முடித்து கொடுத்தவர்களுக்கும் சரி, வயதுக்கு வந்த ஆண், வயதுக்கு வந்த பெண்கள் இருந்தாலும் சரி, அந்த ஆண் மகனுக்கு என்ன செய்யலாம்? திருமணம் முடிக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது. ஒரு பெண் என்ன காரணங்களுக்காக மாப்பிள்ளைய டைவர்ஸ் பண்ணலாம்னு கேட்கிறாரு. நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மட தலைப்புல ஒன்றாக வச்சிருக்கிறோம், திருமண விவகாரத்து முறியிற எப்படி, அதை கொஞ்சம் தெளிவா சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் நம்ம தனி தலைப்பை வச்சு நம்ம கட்டாயம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இல்லைங்களா? அதுல ஆண்களுக்கு என்ன உரிமை இருக்குது, பெண்களுக்கு என்ன உரிமை இருக்குது, அதை நம்ம ஆதாரத்தோட சொல்லிடுறோம். அது கொஞ்சம் விசாலமான பகுதி, தொட்டா அதற்கு பல கேள்விகள் வரும். திருமணத்தில் ஆடம்பர திருமணம், வீண் விரயங்கள் மேற்கொள்ளப்படுகிற திருமணம் அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த திருமணத்தை நம்ம என்ன செய்யணும்? பைசரிப்பு செய்யணும், கட்டாயம் பைசரிப்பு செஞ்சு ஆகும். வீண் விரயம் என்று சொல்றது என்ன? வீண் விரயம் என்று சொல்றது என்ன? அதை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அல்லாஹ் அல் குர்ஆனிலே 17வது அத்தியாயத்தில் இந்த செய்தியை சொல்கிறான். வஆதிதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வப்னஸ் சபீல். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் கஷ்டவாளிகளுக்கும் நீங்கள் கொடுங்கள், உதவி செய்யுங்கள் சொல்லி போட்டு நபிகளார பார்த்து சொல்றான், வலா துபத்திர், நீங்கள் வீண்வரையம் செய்ய வேண்டாம். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், வீண்வரையம் செய்பவர்கள் ஷைத்தானின் தோழர்களாக இருப்பார்கள். எப்ப சொல்றான் சகோதரர்களை? இதைத்தான் நம்ம விளங்கணும். உன குடும்பத்துக்கு கொடு, கஷ்டவாளிகளுக்கு கொடு, வழிப்போக்கர்களுக்கு கொடு, கைதிகளுக்கு கொடு, எல்லாம் கொடுன்னு சொல்லி போட்டு வீண்வரையம் செய்யாதேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்பத்துக்கு கொடுக்கிறோம் என்பதற்காக அள்ளி கொட்டாதே,
கஷ்டவாளிகளுக்கு கொடுக்கிறோம் என்பதற்காக அள்ளி கொட்டாதே, தேவைக்கு ஏற்ப கொடு. இதுதான் இஸ்லாம் சொல்றது. குடும்பத்துக்கு கொடுப்பதாக இருந்தாலும் தேவைக்குத்தான் கொடுக்க சொன்னார்கள் நபிகளார். தனக்கு பயன்படுத்துறதை வச்சுக்கோங்களேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குலு, உண்ணுங்கள், வஷ்ரபு, குடியுங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்ய வேண்டாம். தின்றோம் குடிக்கிறோம் உண்டு. நம்ம சில நேரம் ஹோட்டலுக்கு போயிடுறோமுங்க, போனா நல்லா விளங்குது நம்மளால ஒரு கோழியை தின்ன முடியாது. என்ன செஞ்சிடறோம்? கோழி அவன் தருவான், நம்ம சொல்ல ஒரு காலை மட்டும் வை, அரைவாசிய வை. என்ன முழு கோழியையும் வைக்கிறது ஹவாக்கு, ஹவான்னு சொல்லுவாங்களா, ஆசை. முழு கோழியம் வச்சு ஒரு சகன் சோத்தையும் வச்சு திண்டு திண்டு போனா அவரு காவாசிக்கு மேல ஏறாது. அரைவாசி கோழிய குப்பையில கொட்டுறது, அரைவாசி சோத்த குப்பையில கொட்டுறது. இதைத்தான் அல்லாஹ் உனக்கு செலவழிப்பதாக இருந்தாலும் வீண் விரயம் செய்யாதேன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப என்ன நடக்குது? திருமணம் செய்கிறோம் போர்வையில எப்படியெல்லாம் வீண் விரயம் பண்றாங்க தெரியுமா? நம்ம இந்த குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் ஏற்படுத்துறதுக்கான வழின்னு மட்டும் எடுத்ததுனால நம்ம அந்த ஒரு சில பகுதியில தொகுத்து வச்சிருக்கிறோம். அது ஒரு பக்கம் அப்படி வச்சோம் நம்ம. ஏன்னா முக்கியமானது இருக்குது சொல்றதுக்கு. எந்த அளவுக்கு வீண் விரயம் செய்யறாங்கன்னு சொன்னா, நம்ம ஒரு பணக்காரன், நல்ல வசதி இருக்குது, உங்களோட வசதிக்கு ஏற்ப ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். நபிகளார் சொன்னார்கள், ஷர்ரு தஆமி தஆமுல் வலீமா, வலீமாவில் மிக மிக கெட்டது ஒரு வலீமா இருக்கிறது. என்ன வலீமா தெரியுமா? துதுஆலஹல் அக்னியாஉ வயுத்ரகுல் ஃபுகராஉ, பணக்காரர்கள் வரவழைக்கப்படுவார்கள், ஏழைகள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். அல்லாஹு அக்பர். நம்மட சமூகம் கொடுக்கிற வலிமாவை இந்த ஹதீஸுலுக்கு அப்படி போடுங்க, பின்னால ரிசல்ட் என்ன தெரியுமா வரும்? கெட்ட திரும்ப வலிமான்னு தான் வரும். அப்படித்தானே? நம்ம வலிமா வைக்க உங்க ஊர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மட வீட்டுல 50 சஹான் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். நம்ம பயானே இந்த இடத்துல வச்சிருக்கோம். இங்க 50 சஹான் வைக்கலதா, இன்னொரு 20 சஹான் வைக்கலதா. இப்படி ஒரு இடத்தை புக் பண்ணினா இந்த பாடசாலைக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துடலாம், பயனுள்ளதா போயிரும். நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? நம்ம ஏரியாலே இருக்கக்கூடிய பெரிய ஹோட்டல்கள் இருக்கும், 50,000 60,000 கொடுத்து ஹோட்டலை மட்டும் நம்ம புக் பண்ணுவோம். அதுல வேற சில பிரதேசங்களுக்கு போனீங்கன்னா பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் என்ன செய்வாங்க, திருமணத்துல ஒரு புட்டுவத்துக்கு, புட்டுவம் இந்த ஒரு ஆசனம் இருக்குத்தானே, அதுக்கு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் கட்டுவாங்க. உங்க ஊர்ல அந்த வளம் இருக்குதா? அல்லாஹ் பரக்கத்து செய்யணும். அப்ப நம்ம ஏரியால போனீங்கன்னு சொன்னா, கொழும்புல இருக்கக்கூடிய பெரிய ஹோட்டல்ல புக் பண்ணினா இந்த ஒரு டேபிளுக்கு ஒரு புட்டு ஒரு மேசைக்கு 2,000 ரூபாய் கட்டணும். அல்லாஹு அக்பர். இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல வச்சா ரோட்ல போற பிச்சைக்காரனை திருமணத்துக்கு கூப்பிடுவீங்களா நீங்க? சமூகத்தில் இருக்கிற கஷ்டவாளிகளை கூப்பிடுவோம். நம்ம என்ன தெரியுமா யோசிப்போம்? நம்மட மஜ்லிஸுக்கு அரசியல்வாதிகள் வராங்க, நம்மட மஜ்லிஸுக்கு முத்தவல்லிமார்கள் வராங்க, நம்மட மஜ்லிஸுக்கு பெரிய பெரிய பணக்காரவங்க வராங்க. இந்த கஷ்டவாளி எப்படி கூப்பிடுறது? நம்ம நடக்குதா இல்லையா? இந்த போக்கு வருகிறதா இல்லையா? நபிகளார் சொன்னார்கள், வலிமாக்களில் மிக 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 கெட்டது என்ன தெரியுமா? வரவேண்டிய ஏழைகள் புறக்கணிக்கப்படுவார்கள், வசதி படைத்தவர்கள் வரவழைக்க. கொஞ்சம் யோசி பாருங்க, உங்களோட வலிமாவை தின்றது யாரு? உங்களோட வலிமாவை தின்ட்டு போறது யாரு? நம்ம பெண் வீட்டு சாப்பாட பேசல, அது சுத்தமாவே இஸ்ராஃபு தான். A to Z 100% அது இஸ்ராஃபு தான். இஸ்லாம் காட்டாதது மாற்று மத கலாச்சாரம். நம்ம வலிமாவோட நின்று கொள்வோம். இந்த வலிமாவை செய்யற நேரத்திலேயாவது நம்ம முறையா செய்யறோமா? எங்கட வலிமா சுன்னத்தான முறையில் அமையணுமா? நல்ல வலிமாவை அமையணுமா? வலிமாவுக்கு லிஸ்ட் போடும் பொழுது எப்படி தெரியுமா போடணும்? எங்கட இந்த பாதையில எங்கட சமூகத்தில் இருக்கிறதுல ஆக கஷ்டவாளி இருப்பார் பாருங்க, அந்த கஷ்டவாளியில இருந்தா லிஸ்ட் போடணும். கஷ்டவாளியில இருந்தா லிஸ்ட் போடணும். அதுல குடும்பத்துடைய கஷ்டவாளி அம்புட்டா அவரை முதன்மைப்படுத்தணும். அப்படின்னா முதலாவது குடும்பத்தில் உள்ள கஷ்டவாளி, அதுக்கு பிறகு ஊர்ல உள்ள கஷ்டவாளி, அதுக்கு பிறகு பொங்க பணக்காரனுக்கு. நம்ம லிஸ்ட் போறது எப்படி? இந்த கிஃப்ட் கொடுக்கிற வளம் இருக்குதா இங்க? அதுவும் இல்லையா? மாஷா அல்லாஹ் பரக்கத்து செய்யணும். அன்பார்ந்தவர்களே, அவன் நமக்கு பாயிண்ட் குறைஞ்சிருக்குது. எனவே இப்படி ஒரு வகையான இஸ்ராஃப் நடக்கிறது. இப்படி இஸ்ராஃப் நடக்குமா? எல்லாரும் பணக்காரர்களா பார்த்து கூப்பிட்டு இருக்கிறாங்கன்னா இது கெட்ட வலிமான்னாங்க. அப்ப என்ன செய்யணும்? நம்ம அதை பைசரிப்பு செய்ய வேண்டி இருக்குது. அதே போன்று வலிமாவை செய்வாங்க. எப்படி தெரியுமா? தண்ட வசதிக்கு மீறி கடன் வாங்கி செய்வாங்க, வட்டிக்கு வாங்கி செய்வாங்க. அப்படியெல்லாம் இருக்குதா இல்லையா? அதுல வேற சீதனத்தையும் வாங்கி வலிமான சேர்த்துக்கிறது, ஜாயிண்ட் வேற பேரு. அப்படி கொடுக்குறாங்களோ, மாப்பிள்ளை பொம்பளை 2 பேரும் சேர்ந்து போடுறது. ஆமாங்க, எல்லாம் நடக்குது.
இப்படி திருமணங்கள் நடக்குமாக இருந்தால் இவைகள் நிச்சயம் பைசரிக்கப்பட வேண்டியதுதான், இவைகள் நிச்சயம் ஒதுக்கப்பட வேண்டியவைகள் தான். அதுக்கு அப்பால போய் ஒருத்தருக்கு வசதி இருக்குது, ஒரு 50 சான் கொடுக்கிறதுக்கு வசதி இருக்குதா? 50 சான் வைப்பாங்களா உங்க ஊர்ல? வசதி இருக்குதா? ஏழைகளையா கூப்பிட்டு போடுங்க, தின்னுட்டு போட்டும், இது பரக்கத்துக்குரியது. கஷ்டவாளிகளையா பார்த்து கூப்பிட்டு கொடுத்துட்டு போங்க, இதுதான் வலிமான்றது. அதுக்கு அப்பால போய் உங்களுக்கு வசதி இல்லையா? ஒரு டீ கொடுக்கத்தான் வசதி இருக்குதா? ஒரு பிஸ்கட் கொடுக்கத்தான் வசதி இருக்குதா? ஒரு கேக்கு துண்டு கொடுக்கத்தான் வசதி இருக்குதா? அதோட வலிமா போதுமாக்கிக்கங்க. லா யுகல்லிபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஆஹா. அல்லாஹ்வுக்கு வணக்கம் செலுத்துவதிலேயே மனிதன் சக்தியை மீறி அல்லாஹ் கஷ்டப்படுத்தல. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இஸ்லாமோட வசதிக்கேற்ப செய்து கொள் என்று சொன்ன ஒரு விஷயத்துல நம்மட சக்தியை மீறி செய்யலாமா? இப்படி ஒரு இஸ்ராஃப் நடக்கும், அதை பைசரிப்பு செய்யுங்க, இதை விட்டு ஒதுக்குங்க. வசதியுள்ள ஒருவர் தண்ட வலிமாவை கொஞ்சம் வசதியா கொடுப்போம், ஏழைகளை நிறைய பேரை சேர்த்துக் கொள்ளு கொடுத்தா இது என்ன? இது அனுமதி உள்ளதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமாவை குறைச்சி தான் போட்டாங்க, ஆனா எல்லாரையும் வரவழைச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வலிமால மிகப்பெரிய வலிமா எது தெரியுமா? மிகப்பெரிய வலிமா எது தெரியுமா? தண்ட மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒரு ஆடு அறுத்து போட்டாங்களாம். இதுதான் பெரிய வலிமா ரசூலுல்லாஹ் காலத்துல. ஒரு ஆட்டை அறுத்து போட்டாங்களாம். ஆட்டெல்லாம் ஆக்கி சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சு போட்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பினாங்களாம், காண்றவங்களை எல்லாம் கூட்டிட்டு வாப்பா. அவங்க போய் சொன்னா எதிர்பார்த்ததை விட ஜனம் கூட வந்துட்டுது, அள்ளி கட்டிக்கிட்டு வந்துட்டுது. புகாரில வர ஹதீஸ். எனவே 300 பேர் 200 பேர் நமக்கு கொண்டு பண்ண முடியாது. நபிகார் காண்றவங்களை எல்லாம் கூட்டிட்டு வான்னு ஆர்டர் போடுறாங்க. வந்தா ஜனம் கூட்டிட்டு நபிகளார் சொன்னாங்க, பாத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு பிஸ்மில்லா சொல்லி சொல்லி தின்னுங்க. வந்தவர்கள் எல்லோரும் தின்றுவோம். இது நபிகளாருக்கு கொடுக்கப்பட்ட பரக்கத்து. குறைவாக இருந்தால் நிறைய கிடைக்கும், நமக்கெல்லாம் அதிகமா தந்திருக்கிறானா அதை வச்சு நம்ம பரக்கத்தை காட்டுவோம். வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தித். அல்லாஹ் உங்களுக்கு செய்த நிஅமத்தை பேசுங்கள், வெளிப்படுத்தி காட்டுங்கள் அல்லாஹ் சொல்றான். எனவே அந்த அடிப்படையில் வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயத்தில் ஒரு வகைதான் பணக்காரர்களையா கூப்பிட்டு கொடுக்குறது. நீ கொடுக்கிற வலிமாவை ஏழைகளுக்கு கொடுங்க, அதுல பரக்கத்து இருக்குது. விளங்கிட்டா உங்களுக்கு? எனவே இந்த அடிப்படையில் நம்மட வலிமாவை என்ன செய்து கொள்ளலாம்? தாராளமாக நம்மட வசதிக்கு ஏற்ப என்ன செய்து கொள்ளலாம், வைத்துக் கொள்ள. நீங்க பாருங்க, வீண் விரயம் வெளிப்படையா விளங்குதா? இஸ்லாத்துக்கு முரணான முறையில செய்யறாங்களா? பைசரிப்பு செய்யுங்க. முறையா நடக்குது, ஷர்ருத்தாம் கெட்ட வலிமாவாக இல்லாமல் நல்ல வலிமாவா நடக்குதா என்ன செய்யுங்க. சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டினாங்க, நம்ம அதெல்லாம் தொகுத்து வச்சோமுங்க. நம்மட குடும்ப வாழ்க்கைக்கு தேவையானதை சொல்லணுன்றதுக்காக நம்ம என்ன செஞ்சோம், நிப்பாட்டிக்கிட்டோம். அதுக்காக இந்த வலிமாவை நம்ம தொடர் தொட்டா அதுக்கும் பெருசி, அதுக்கு ஒரு நாள் தேவைப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ட மகள் ஃபாத்திமா நாயகியை திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. அலி ரலியல்லாஹு வலிமா போடணும் தானே. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவர்களுக்கு இந்த யுத்தத்துல நபிகளார குடும்பத்துக்கு 5 ஒன்று கிடைக்கும் பாருங்க, அதுல அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு ஒட்டகம் கிடைக்குது. ஒரு ஒட்டகம் கிடைக்குது. அவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க, ஒரு யூதனோட ஒரு ஒப்பந்தம் பண்றாங்க. இத பாருங்கப்பா, நான் திருமணம் முடிச்சா நீங்க என்னோட ஒரு ஹெல்ப்புக்கு வரணும். நாங்க 2 பேரும் போய் இந்த இலந்தை மரம் இருக்கு பாருங்க, அந்த இலை குலைகளை எல்லாம் கொண்டு வந்து நம்ம விற்கணும். வித்து அதை வச்சு நம்மளோட வலிமாவை கொடுக்கணும். அல்லாஹு அக்பர். என்ன ஆசைன்னு பாருங்க. ஆச்சரியமா இருக்க செய்திகளை பார்க்க. அந்த கஷ்ட காலத்துல வலிமாவை எப்படி கொடுக்க ஆசைப்பட்டிருக்கிறாங்க. இருக்கிறத வச்சு கொடுத்துட்டு போகணும் கூட அவங்க என்ன ஹலாலா முயற்சி பண்ணினாங்க. இன்றைக்கு நம்ம வீடு கூடைகளுக்கு போடுவோம் தானே, இந்த ஓலை, தென்னை மரத்துடைய ஓலையை போடுவோம் தானே, கூரை போடுவோம் தானே, அது மாதிரி அன்றைக்கு இலந்தை மர இலையால போடுவாங்க. அவங்க இலந்தை மர இலண்டு ஒரு வகை இருந்தது. அந்த இலைய கொண்டு வந்து அதை வித்து அதனால வரக்கூடிய வருமானத்தை வச்சு வலிமா போட்டாங்களாம். புகாரில வரக்கூடிய செய்தி உங்களுக்கு. எனவே ஹலாலான முறையில நம்மட வசதிக்கு உட்பட்டு அழகா என்ன செய்யலாம், வலிமாவை செய்துவோம். வலிமாவுக்கு அப்பால போறதெல்லாம் என்னதான், உங்களோட ஊர்ல இருக்குதா, வலிமாவுக்கு முன்னால கல்யாணம் முடிச்சண்டு ராவு குடல் சாப்பாடு ஒண்ணு போடுவாங்க, மருதோண்டி சாப்பாடு போடுவாங்க, நிறைய சாப்பாடு இங்க இல்லையா? அதெல்லாம் பேர் வேற இருக்குதா? இருக்குமா? இருக்கும். கல்யாணம் முடிச்சு முதலாவது வெள்ளிக்கிழமை இரவு வந்தா அப்போ ஒரு சாப்பாடு போடுவாங்க. அதே போன்று கல்யாணத்துக்கு முந்தி வலிமாவுக்கும் அந்த கல்யாணத்துக்கு ஆடு மாடுகள் அறுப்பாங்க தானே, அடுத்து அதுல இருந்து குடல்கள் எல்லாம் வரும் தானே, குடல் ஈரல் சில்லறை அதெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு சாப்பாடு. அப்படி பார்த்தா மனைவிக்கு அழகுக்கு மருதோண்டி போடுவாங்க தானே, கைக்கு மருதோண்டி சாப்பாடு வேற. இதெல்லாம் இஸ்லாத்துல இல்ல, மாற்று மத கலாச்சாரம். இதெல்லாம் இஸ்ராஃப் தான்.
வலிமாவை பொறுத்த வகையில அதுல இஸ்ராஃப்ன்றது என்ன, நம்ம பார்த்து தான் என்ன செய்யணும். முடிச்சு கொள்வோமா? சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக